ஓம் சாந்தி. 26/1/24 காலை முரளி बाप दादा मधुबन। मीठे बच्चे, तुम्हें अब शांति धाम और सुख धाम जाने का सहारा मिला है। இனிமையான குழந்தைகளே, உங்களுக்கு தற்பொழுது சாந்தி தாமம் மற்றும் சுகதாமத்திற்கு செல்வதற்கு துணை கிடைத்திருக்கின்றது। तुम बाप को याद करते करते पावन बन कर्मातीत हो अपने शांति धाम चले जाएंगे। நீங்கள் சிவ தந்தையை நினைவு செய்து செய்து தூய்மையாகி கர்மாதீத நிலையை அடைந்து நம்முடைய சாந்தி தாம் சென்று விடுவீர்கள்। प्रश्न है, बाप की पूछकार किन बच्चों को मिलती है? பாபா உங்களை நலம் விசாரிக்கிறாரு, அது எந்த குழந்தைகளை நலம் விசாரிக்கின்றார்? பாப் கா ஷோ கைசே கரேங்கே, பாபாவை எப்படி வெளிப்படுத்த முடியும்? उत्तर है, जो बच्चे वफादार, सर्विसबल और बहुत मीठे हैं। பதில் சொல்றாரு, எந்த குழந்தைகள் பாபாவிற்கு நேர்மையாகவும் உண்மையாகவும், அதாவது பத்தி விரத்தா பிதா விரத்தாவாக யார் இருக்கின்றார்களோ, யார் நல்ல சேவாதாரி குழந்தைகளோ, மேலும் யார் மிகவும் இனிமையாக இருக்கின்றார்களோ, கபி கிசி கோ துக் நஹி தேத்தே, யார் ஒரு பொழுதும் யாருக்கும் துக்கம் கொடுப்பது இல்லையோ, ஐசே பச்சோं को बाप की पूछकार मिलती है। யார் பத்தி விரத்தா பிதா விரத்தா, எனக்கு ஒரு சிவபாபாவை தவிர வேற யாரும் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு தன்னுடைய உடல் மனம் பொருள் மூலமாக மனசா வாச்சா கர்மனா சேவையில் முழுமையாக ஈடுபடுறாங்களோ, மேலும் மிகவும் இனிமையானவர்களாக இருக்கின்றார்களோ, யார் யாருக்கும் ஒரு பொழுதும் துக்கம் கொடுப்பது இல்லையோ, அப்படிப்பட்ட குழந்தைகளை பாபா நலம் விசாரிக்கின்றார்। अब जब तुम बच्चों का आपस में बहुत बहुत लव रहे, कभी भी भूले न हो, मुख से दुख देने वाले बोल न निकले, सदा बाई बाई का रूहानी प्यार रहे, तब बाप का शो कर सकेंगे। எப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் தங்களுக்குள்ள ரொம்ப அன்புனா தேக சம்பந்தப்பட்ட அன்பு இல்லை, இது ஒரு வித்தியாசமான அன்பு, உடலை மறந்த அன்பு, ஆன்மீக அன்பு, மேலும் எந்த தவறும் செய்யறது இல்லையோ, முக்கியமாக யாருக்கும் யாரும் துக்கம் கொடுக்காம, துக்கம் கொடுக்கக்கூடிய வார்த்தைகளை பேசாம இருக்கின்றார்களோ, மேலும் சதா சகோதர சகோதரன் எனும் ஆன்மீக அன்பை கொடுக்கின்றார்களோ, அப்பொழுதுதான் பாபாவை வெளிப்படுத்த முடியும்। சதா பாயி பாயி கா रूहानी प्यार रहे, तब बाप का शो कर सकेंगे। எப்பொழுதும் ஆத்மா மற்றவர்களையும் ஆத்மா, சகோதர ஆத்மா என்ற அந்த சகோதர பாசம், ஆன்மீக அன்பு இருக்கின்றதோ, அப்பொழுதுதான் பாபாவை வெளிப்படுத்த முடியும்। गीत है, मुझको सहारा देने वाले दिल कहे तेरा शुक्रिया। எனக்கு துணையாக இருக்கக்கூடியவனே, என் உள்ளம் சொல்கின்றது தங்களுக்கு நன்றி। ஓம் சாந்தி। गीत तो बच्चों ने बहुत बारी सुना है। बच्चे समझते हैं कि आवागमन में हम कितने भटक
चुके हैं. இந்த பாடலை குழந்தைங்க நிறைய முறை கேட்டுட்டீங்க. குழந்தைங்களுக்கு புரியுது. இந்த காலச்சக்கரத்துல வேஷம் போட்டு போட்டு நடிச்சு ரொம்ப களைப்பாயிடுச்சு. இப்ப நடிக்கிறதுக்கே கஷ்டமா இருக்கு. இப்ப எனக்கு துணையாக கடவுள் வந்திருக்கிறாருன்னும் போது உள்ளம் தானா சொல்லுது, எனக்கு துணையாக இருக்கக்கூடியவனே தங்களுக்கு नंजी என்று. ड्रामा के प्लान अनुसार एक शरीर छोड़ दूसरा लिया. ड्रामा प्लान अनुसार நாம் ஒவ்வொருவரும் ஒரு வேஷத்தை போட்டு நடிக்கிறோம். அதையும் மாத்தி இன்னொரு சரீரம். இப்படியாக 84 வேஷம் போட்டுட்டோம். सुखधाम में आपे ही एक शरीर छोड़ते थे, दूसरे लेते थे खुशी से. ஆரம்ப காலகட்டத்தில் நம்ம முதல் 8 பிறவி, அப்புறம் ஒரு 12, கிட்டத்தட்ட ஒரு 20 பிறவியில் என்ன நடந்துச்சு அப்படின்னா, நம்ம சந்தோஷமா சரீரத்தை விட்டோம். எந்த மரண பயமோ அல்லது மரண போராட்டமோ அப்போ கிடையாது. குஷியாக நாம இந்த சரீரத்திலிருந்து வெளியில வந்தோம். अब बाप खुशी से शरीर छोड़ने के लिए समझा रही है. அதுக்கப்புறம் 2 யுகத்துல படாத பாடுபட்டுட்டோம். ஏன்னா நம்மளுக்கு ஆத்மா உணர்வு இல்லை. அடுத்த 2 யுகத்துல மறந்துட்டோம். அதனால சரீரத்தை விட்டு பிரியறதுக்கு ஆத்மாக்கு இஷ்டமே இல்லை. அப்புறம் மற்றதான் தெரியுது, நாம் இன்னும் சாகவே இல்லை, அப்படியே உயிரோட இருக்கிறோம், உடம்புல இருந்தா வெளில வந்திருக்கோம், அடுத்து இன்னொரு ட்ரெஸ்ஸை போடணும் போல இருக்குன்னு அப்பதான் ஆத்மாக்கே புரியுது. கண் கெட்ட பிறகும் சூரிய நமஸ்காரம் ஆகுது. அது மாதிரி நம்ம 84 வேஷத்தையும் ஒரு வழியா போட்டு முடிச்சிட்டோம். இப்ப உலகத்துல வாழும் கலை கத்து கொடுக்கறாங்க. ஆர்ட் ஆஃப் லிவிங். எப்படி சந்தோஷமா வாழ்றது. இங்க நம்ம கடவுள் இருக்காரு, எப்படி சந்தோஷமாக சரீரம் விடுறது அப்படின்னு சொல்லி கொடுக்கிறாரு. ஆர்ட் ஆஃப் டெத்து இதைதான் சொல்லி கொடுக்கறதுக்காக பரந்தாமத்திலிருந்து வந்திருக்கிறாரு. எப்படி சந்தோஷமாக சரீரத்தை விடுவது, குஷியா சரீரத்தை விடுறது எப்படின்னு கத்து கொடுக்குறாரு. இது உலகத்துல எந்த மனுஷனும் இதை மாதிரி நினைக்க மாட்டாங்க, கத்து கொடுக்க மாட்டாங்க. ஆர்ட் ஆஃப் டெத்துனால யோசிப்பாங்க. நம்மளுக்கு மகாகாலேஸ்வரே வந்து சொல்லி கொடுக்குறாரு எப்படி சந்தோஷமாக சரீரத்தை விடுவது என்று. बच्चे समझते हैं हम आत्मा परम धाम से आई है, हम ஆத்மா யஹா பார்ட்டு பஜாத்தி ஹ. இப்ப நம்மளுக்கு தெரியும், குழந்தைகளாகிய நமக்கு ஆத்மாவாகிய நாம் பரந்தாமத்திலிருந்து வந்துள்ளோம். ஆத்மாவாகிய நாம் இங்க வந்து பார்ட்டு பிளே பண்ணிட்டு தான் இருக்கிறோம். पहले आत्मा का निश्चय चाहिए कि हम आत्मा अविनाशी है. இப்போ முதல்ல ஆத்மாவிற்கு நம்பிக்கை வேண்டும், நான் ஆத்மா அழிவற்ற ஆத்மா ஆவேன். बच्चों की समझाया है सहारा देने वाला एक ही बाप है. இப்போ குழந்தைகளுக்கு சிவ தந்தை புரிய வைக்கின்றார், நமக்கு துணையாக இருக்கக்கூடியவர் ஒரே ஒரு இறைவன் தான், சிவ தந்தை தான். बाप को याद करने से बहुत खुशी होती है. சிவ தந்தையை நினைவு செய்வதன் மூலமாக ஆத்மா மிகவும் குஷி அடைகின்றது. ये बहुत समझने की बातें हैं. இது மிகவும் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாகும். पहले सब शांति धाम में रहते हैं, फिर पहले सुख धाम में आते हैं. முதல்ல நாம சாந்தி தாமத்துல இருந்தோம், அதுக்கப்புறம் சுகதாமத்தை நோக்கி வந்துள்ளோம். பாப் तुमको सहारा देते हैं. இப்பதான் கடவுள் நம்மளுக்கு துணையாக இருக்கின்றார். बच्चे तुम्हारा शांति धाम சுக்கதாம் ஆயா கி ஆயா. பாபா சொல்றாரு, குழந்தைகளே உங்களுடைய அந்த சாந்தி தாம் மற்றும் சுக்கதாமம் வந்தே விட்டது அப்படின்னு நினைச்சுக்கோங்க. ये तो निश्चय है कि हम आत्मा एक शरीर छोड़ दूसरा लेते हैं. நம்மளுக்கு இந்த ஒரு நம்பிக்கை இருக்கின்றது, அதாவது நான் ஒரு ஆத்மா இந்த சரீரத்தை விட்டு வேறொரு சரீரம் எடுக்கின்றேன். पहले से ही अविनाशी पार्ट मिला हुआ है. ஆத்மாவாகிய எனக்கு முன்கூட்டியே இந்த அழிவற்ற பார்ட்டு கிடைத்திருக்கின்றது. तुमको ये 84 जन्मों का पार्ट बजाना है.
நாம தான் இந்த 84 பிறவிகளுடைய நடிப்பை நடிக்க வேண்டியதாக இருக்கின்றது. பாப்பு பச்சோं से ही बात करते हैं. இப்போ சிவபாபா குழந்தைகளிடம்தான் பேசுகின்றார். क्योंकि इन बातों को सिवाय तुम्हारे और कोई जानते ही नहीं. ஏனெனில் இந்த விஷயங்கள்லாம் உங்களை தவிர வேறு யாருக்கும் தெரியவே தெரியாது. இஸ் पुरुषोत्तम संगम युग पर ही पुरुषोत्तम बनाने के लिए बाप रास्ता बताते हैं. இது புருஷோத்தம சங்கம யுகம். இந்த புருஷோத்தம சங்கம யுகத்துல ஆத்மா உத்தமமாக ஆகுவதற்காக வழியை தேடிக்கொண்டிருக்கின்றது. அத கடவுளே வந்து கொடுத்துட்டாரு, எப்படி ஆத்மா புருஷோத்தமனா மாறுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஆத்மா கோ கோயி டர் நஹி ஹோனா சாஹியே. ஆத்மாவுக்கு பயமே இருக்கக்கூடாது. ஆக்சுவலா ஆத்மாவுக்கு பயமே இருக்காது. பாடி கான்ஷியஸ் வர்றதுனால தான் பயமே வருது. ஆத்மா அபிமானியா இருந்தா தைரியமா இருப்போம். हम तो बहुत ऊंची पद पाते हैं. நம்மளுக்கு வைகுண்டத்துல மிக நல்ல உயர்ந்த பதவியை கடவுள் கொடுக்க போறாரு. தும் சபி ஜென்மோங்கோ ஜான் கயே ஹோ. உங்களுக்கு 84 பர்த்தை பத்தி ஓரளவுக்கு ஐடியா பாபா கொடுத்துருக்கிறாரு. இப்ப நீங்களும் தெரிஞ்சுக்கிட்டீங்க எப்படிலாம் இருந்தீங்க இதுக்கு முன்னாடி பிறவிலெல்லாம். ஏஹ அந்திம ஜனம். கடைசி ஜென்மத்திலேயே இவ்வளோ நல்லவங்களா இருக்கிறீங்கன்னா அப்போ முன்னாடிலாம் இவ்வளோ நல்லவங்களா இருந்திருப்பீங்க. அப்போ ஃபஸ்ட்டு ஜென்மத்தில் கேட்கவே வேணாம். அனாதி ஆதி சொரூபம் பூஜ்ய சொரூபம் எல்லாத்துலேயுமே நீங்கள் பெஸ்ட்டு தான் அப்படின்னு பாபா சொல்கிறாரு. ஆத்மா समझती है हमको सहारा मिला है शांति धाम सुख धाम में जाने के लिए तो खुशी से जाना चाहिए. நம்ம தான் பாடினோம்லே எனக்கு துணையாக இருக்கக்கூடியவனே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம எதிர்பார்த்த துணை வேற வந்த துணை வேற. நம்ம கடவுளை எதிர்பார்த்தா மகாகாலீஸ்வர் வந்து நிற்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாரு, வாங்க வீட்டுக்கு போகலாம் கிளம்பலாம் அப்படின்றாரு. நான் உங்களுக்கு துணையாக வரேன் வீட்டுக்கு போகிறதுக்கு. அதுக்கப்புறம் சாந்தி தாம் நீங்களே வந்துடுவீங்க. அங்கேருந்து பரந்தாமத்திலேருந்து வைகுண்டத்துக்கு நீங்களே வந்துடுவீங்க. இங்கேருந்து வீட்டுக்கு போகிற வரைக்கும் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், துணையாக வரேன் அப்படின்னு சொல்கிறாரு. परंतु अभी ये ज्ञान मिला है कि आत्मा पतित है, आत्मा के पंख टूट गए हैं. இப்ப நம்மளுக்கு இந்த ஞானம் கிடைச்சிருக்கு, ஆத்மா பதீதமாகிவிட்டது. ஆத்மாவுக்கு ரெக்கை கிடைச்சிருந்தது இல்லையா, அதை வந்து இந்த ராவணன் வெட்டி போட்டான் துவாபரயுகத்துல. பக்தியில சொல்றாங்களே ஜட்டாயு அப்படின்ற கருடன் பறவை வந்து தடுத்துச்சு சீதையை ராவணன் கடத்திட்டு போகும் பொழுது. அப்ப அந்த ஜட்டாயோட 2 ரெக்கையை வெட்டி போட்டுட்டான் அந்த ராவணன். அன்னைக்கு போன ரெக்கை தான். இப்ப சிவபாபா வந்து என்ன பண்றாரு, தைரியம் மற்றும் ஊக்கம் உற்சாகம் அப்படின்ற ரெக்கையை வெட்டி போட்டான். நம்மளுக்கு இப்ப எதை பார்த்தாலும் பயமா இருக்கு, யாரை பார்த்தாலும் பயமா இருக்கு. ஆனா அந்த ரெக்கை இருக்கிற வரைக்கும் யமனை பார்த்து கூட பயந்தது கிடையாது. இன்னைக்கு மனுஷங்களெல்லாம் பார்த்து பயப்பட வேண்டியதா இருக்கு, பிரச்சனையெல்லாம் பார்த்து பயப்பட வேண்டியதா இருக்கு. ஆனா அந்த 2 ரெக்கை வளர்ந்துருச்சு அப்படின்னா மலை மாதிரி பிரச்சனை வந்தாலும் ஒன்று பஞ்சு மாதிரி ஊதிட முடியும். ஏன்னா நம்மளுக்கு துணைவன் யாரு, இறைவனே துணைவனாக இருக்கிறாரு. மாயா பங்கு தோடு தேத்தீங்க இஸ்லேயே வாபஸ் ஜா நஹி சக்தி. நாம வந்து அந்த அடிப்பட்ட பறவையா இருக்கிறோம். இப்பதான் சிவாவா கொஞ்சம் கொஞ்சமா ரெக்கை வளர்க்கறதுகள் ஞானம் யோகத்தின் மூலமா உதவி செஞ்சிட்டே இருக்கிறாரு. இந்த பறவையோட ரெக்கை உடைஞ்சதுனால அடிப்பட்டதுனால ரிட்டர்ன் ஜர்னி போக முடியாது. இந்த ரெக்கை நல்லா வளர்ந்தாதான் மேலே போக முடியும். பாவன் ஜரூர் பண்ணாக 2 ரெக்கையும் நல்லா வளர்ச்சி அடையணும்னா ஆத்மா கிளீன் ஆகணும், ஆத்மா சுத்திகரிக்கப்பட வேண்டும். वहां से नीचे तो आ गए परंतु अब आप ही वापस जा नहीं सकते, सबको पार्ट बजाना ही है. மேலேருந்து கீழே வர தெரியும், நம்மளுக்கு தான் 1 வே டிராஃபிக் தான் தெரியுமே. மேலேருந்து கீழே வர தெரியும், கீழே வந்து வேஷத்தை மாற்ற தெரியும். ஆனால் கீழே இருந்து மேலே போக தெரியாது. அபிமன்யு மாதிரி சக்கர வியூகத்தில் மாட்டிக்கிட்டோம் நல்லா. இப்போ கடவுளே வந்து வியூகத்தை உடைக்கிறதுக்கு தான் சொல்லி கொடுக்குறாரு. அவர் உடைச்சி விடலை. அவர் உடைச்சாக்கா எல்லாரும் தர்மராஜபுரிக்கு போகாமல் ஸ்ட்ரைட்டு பரந்தாம போயிடுவாங்க. அதனால ஆத்மானு புரிஞ்சு பாபாவை நினைங்க, இந்த சக்கர வியூகம் உடைக்கப்படும். நினைக்கிறது உங்கள் கையில் இருக்குது.
அவர் சாட்சி ஆயிடுவார். சொல்றது சொல்லிட்டாரு, அப்புறம் சாட்சியா இருப்பார். அவங்க புருஷார்த்தம் அனுசாரம்தான் அவங்கவுங்க கர்ம கணக்கை செட்டில்மெண்ட் பண்றாங்க. எவ்வளோ கணக்கு செட்டில்மெண்ட் ஆகுதோ அப்ப ஆத்மா சுதந்திர பறவையா தர்மராஜ் புரிக்கு போகாமலே பறந்து பரந்தாமத்துக்கு போகும். பரந்து அப்ப அப்பேஹி வாபஸ் ஜா நஹீ சக்தி. இப்போ நாம தனியா முதல்ல மேல வீடு இருக்குன்னு கூட எங்க ஞாபகமே இல்லையே, மறந்துட்டோம். இப்போ ஸ்ரீபாபா சொல்லி கொடுக்குறாரு, நாமளா மேல போக முடியாது, யோகா பண்ணாதான் போக முடியும். சப்கோ பார்ட்டு பஜானா ஹீ ஹை. அதனால நம்ம ரோல் எப்போ முடியுதோ அப்பதான் மேலே கூட போக முடியும். பிகேவே ஆனா கூட இப்போ கூட நம்ம சரீரம் விடணும்னு நினச்சா கூட விட முடியாது. அந்த ரோல் முடியணும், கணக்கு செட்டில்மெண்ட் ஆகணும், அதுக்கப்புறம் தானே மேலே போக முடியும். तुमको भी ऐसा समझना है हम बहुत ऊंच कुल के हैं. பாபா சொல்றாரு, நீங்க உங்களை நான் மிக உயர்ந்த குலத்தை சார்ந்தவன் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா ஈஸ்வரிய குலத்தை விட உயர்ந்தது தேவதைகள் கூட கிடையாது. அதனால நான் மிக உயர்ந்த குலத்தை சார்ந்தவன் அப்படின்னு நினைச்சுக்கோங்க. अभी हमको फिर से ऊंचे ते ऊंच डिनाइस्टी का राज्य भाग्य मिलता है. இப்போ ஹையஸ்ட் குலம் ஈஸ்வரனே செலக்ட் பண்ணிட்டாரு, பிராமண குலத்துல கொண்டு சேர்த்துட்டாரு. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா வைஷ்ணவ குலத்துல போறீங்க. எவ்வளோ பெரிய ராஜ்ய பாக்கியம் உங்களுக்கு கிடைக்க போகுது தெரியுமா? விஷ்ணுவே அவரோட ஃபேமிலியில போய் மெம்பரா பிறக்க போறீங்கன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம் யோசிச்சு பாருங்க. எவ்வளோ பெரிய பாக்கியம் இது, எவ்வளோ பெரிய அதிர்ஷ்டம் உங்களுக்கு வாசல்ல கதவு தட்டுது அதிர்ஷ்ட தேவதை. फिर हम इस शरीर को क्या करेंगे? புத்தம் புது சரீரம் கிடைக்கும் சத்தியுகத்துல. கஞ்சன் காயான்னு பாபா சொல்லுவாரு. அந்த உடம்பு அப்படியே ஜொலிக்குமா. இந்த இரும்பு சத்துக்கு பதிலாக பிளட்ல தங்க சத்து ஓடுமா. அதனால பிளட் அப்படியே உடம்பே அப்படி ஜொலி ஜொலின்னு ஜொலிக்குமா, தங்கம் போல. அதனால கஞ்சன் காயான்னு பேரு. அது வேணுமா? இன்னும் அந்த பழைய சரீரத்தை பழைய செப்பலை ஒட்டு போட்டு தச்சுக்க போறீங்களான்னு கேட்குறாரு. புத்தம் புது சரீரம் வேணும் தானே. எல்லாரும் புது ட்ரெஸ் போடும்போது நீங்கள் மட்டும் பழைய ட்ரெஸ்ல தான் நல்லா இருக்காதுல்ல. அதனால இந்த சரீரத்து மேலே ஏதாவது கொஞ்சம் நஞ்சம் பற்று இருந்தா புத்தியின் மூலமா எடுத்துருங்க. நம்மளுக்கு புது ட்ரெஸ் அங்கே ரெடியா இருக்கு, தேவதா ட்ரெஸ்ஸு. हमको नया शरीर तो वहां मिलना है. புது சரீரம் சத்தியுகத்துல கிடைக்கும். ஐசே அப்னே சே பாத்தோம் கரே. அந்த மாதிரி அப்னே சே பாத்தே கரோ, உங்களுக்கு நீங்களே பேசுங்கள் அப்படின்னு பாபா சொல்றார். பாப்னே அப்னா பி பரிச்சை தியா ஹை. சிவ பாபா அவரோட அறிமுகத்தை கொடுத்தாரு. ரச்சனா கே ஆதி மத்திய அந்த கா பி ராஜ் சம்ஜாத்தே ஹை. படைப்பினுடைய முதல் இடைக்கடை ரகசியத்தையும் சொல்லிட்டாரு, படைப்பவரை பத்தியும் சொல்லிட்டாரு. कि आत्मा ही सतो प्रधान सतो रजो तमो में आती है. படைப்பின் ரகசியம் என்னன்னா ஆத்மா தான் முதல்ல பரந்தாமத்திலிருந்து வரும் பொழுது சத்தோ பிரதானமா வந்த ஆத்மா சத்தோ ரஜோ தமோ இப்ப கடைசியில தமோ பிரதானமா உட்கார்ந்துட்டு இருக்கு. அப்ப फिर ஆத்தம் அபிமானி பண்ணா படை. இப்ப நாம மீண்டும் சத்தோ பிரதானம் ஆகணும்னா பேசிக்கு ஆத்மா அபிமானி ஆக வேண்டும். ஆத்மா கோ ஹி பவித்ர பண்ணா ஹை. ஏன்னா ஆத்மாவை தான் நம்ம கிளீன் பண்ணணும். சரீரத்தை நம்ம கிளீனாக தான் வச்சிருக்கோம். ஆனா ஆத்மாவை கிளீன் பண்றதுக்கு பாபாவை நினைவு செய்ய வேண்டும். பாப்னே கஹா ஹை பஸ் முझ एक को ही याद करो और कोई भी याद ना करो. சிவபாபா புரிய வைக்கிறாரு, என் ஒருவனை மட்டும் நினைவு செய்யுங்கள், வேற யாரையும் நினைக்கணும்னு அவசியமே இல்லை. धन दौलत मकान बच्चों आदि में बुद्धि गई तो कर्मातीत अवस्था को पा नहीं सकेंगे. அந்த குழந்தைங்க, செல்வம், வீடு, என் வீடு, என் குழந்தைங்க, என் மனைவி, என் மக்கள், என் வீடு அப்படின்னு போச்சுன்னு வச்சுக்கோங்க, நீங்க உங்க இது வளர்பிறை மாதிரி கதை தொடர்ந்துட்டு தான் இருக்கும் கணக்கு. இந்த பிறவியை முடிச்சு அடுத்த பிறவிக்கும் கண்டினியூ பண்ணிப்பீங்க. அதனால வைண்ட் அப் பண்ற வேலையை பாருங்க. ஆத்மாவுக்கு வயசாயிடுச்சு, நீங்க தெரியாம யாரையோ கூப்பிட்டுட்டீங்க மகாகாலேஸ்வர், அவர் வைண்ட் அப்லயே தான் இருக்க போறாரு.
அதனால ஆர்ட் ஆஃப் டெத் வேற சொல்லி கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு. சந்தோஷமாக சரீரம் விடுவது எப்படின்னு கிளாஸ் எடுத்துட்டு இருக்கிறாரு. அதனால கர்மா தீத்த நிலை அடைகிறதுக்கு கொஞ்சம் புருஷார்த்தம் பண்ணுங்க. ஃபிர் பது கம் ஹோ ஜாயேகா. நீங்க சொல்ற பேச்சு கேட்கல, அப்புறம் பதவி அந்த லௌகீக பக்கமே புத்தி போயிட்டு இருந்ததுன்னா அப்புறம் நம்மளை கேட்கக்கூடாது, பதவி ஏன் குறைச்சிட்டீங்கன்னு. அவர் ஃபிர் சஜாயம்பி காணிப்படை. பதவி குறையுதுனாலே பனிஷ்மெண்ட் இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா ஆத்மாவை கிளியர் பண்ணல. நான் எல்லாத்தையும் பாபா கிளியராக சொல்லிட்டாரு, நாளைக்கு நம்மளே கேள்வி கேட்காதீங்க. அபி ஹம் ஆத்மா லௌட்னே வாலி ஹை. இப்போ நாம் ஆத்மாவாகிய நாம் வீடு திரும்ப வேண்டும். பாவன் பன் லவுட்னா. இப்போவே கிளம்பி போனோன்னா கூட நிறைய பிகேஸ் ரெடி. ஆனால் பேராசை ஆத்மாவை க்ளீனே பண்ணல, அப்புறம் போனோன்னா போகிறேன்றாங்க. க்ளீன் பண்ணாமல் மேலே வரக்கூடாது, இதான் கண்டிஷன். ஆத்மாவை எப்படி அமிச்சனோ அப்படி தான் ரிட்டர்ன் வரணும். ஃப்ளாலெஸ் டைமண்டாக அமிச்சா இன்னும் பிளாக் டைமண்டாக உட்காந்துக்கிட்டு மேலே கூட்டிகிட்டு போங்கன்னு ஒரு குரூப் கூப்பிட்டுருக்கு. அதனால கொஞ்சம் தயவு செஞ்சு ஆத்மாவை க்ளீன் பண்ணுங்க, சுத்தம் பண்ணுங்க, மீண்டும் கரையற்ற வைரமாக மாற்றுங்க, நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு கடவுள் சொல்கிறார். பாவன் பன் லவுட்னா. வீட்டுக்கு போகிறது விஷயம் இல்லை, தூய்மை ஆகி பிறகு வீட்டிற்கு செல்ல வேண்டும். बाप आए हैं पावन बनाने, तो हम खुशी से बाप को याद क्यों नहीं याद करेंगे, जो हमारे विकर्म विनाश हो जाए. இப்போ எப்படி இருந்தாலும் கண்டிஷன் சொல்லிட்டாரு, தூய்மை ஆகாமல் மேலே போகக்கூடாது. தூய்மை ஆகிறதுக்கு ஒரே வழி கடவுளை தான் நினச்சாகணும். அவர் தான் பாப்ப கட்டேஸ்வர், பாவங்களை நீக்கக்கூடியவர். அப்போ நான் ஏன் கடவுளை நினைக்கக்கூடாது? என்னுடைய விக்ரமத்தை வினாசம் ஆகணும்னா நான் கண்டிப்பாக கடவுளை நினச்சி தானே ஆகணும். खुद याद करते होंगे तो दूसरों को भी करने से तीर लगेगा. யார் ஸ்வயம் ஈஸ்வரனை மனசில் நினச்சிக்கிட்டே இருக்கிறாங்களோ அவங்க சொன்னால் மற்றவங்களும் கடவுளை நினைக்க ஆரம்பிப்பாங்க, அம்பு பாயம். इसको विचार सागर मंथन कहा जाता है. இதைத்தான் விசார சாகர மந்தனம் என்று சொல்லப்படுகின்றது. सुबह को विचार सागर मंथन अच्छा होता है क्योंकि बुद्धि अच्छी होती है, रिफ्रेश होती है. காலங்காத்தால் எழுந்து விசார் சாகர் மந்தன் பண்ண நல்லதாக இருக்கும். அமிர்த வேலையில் நைட்லாம் தூங்கி ரெஸ்ட் எடுக்குதில்ல, புத்தி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், பிரெயினும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். பக்தி பி உஸ் சமய ஹோத்தி ஹை. பக்தி கூட அந்த சமயத்தில் நிறைய பேர் பண்ணுறாங்க. கீத் ஹை ராம் சுமர் பிரபாத் மொரேமன். ஏ மனமே, விடியற் காலையில் எழுந்து இறைவனை நினைவு செய் அப்படின்லாம் பக்தி மார்க்கத்தில் பாட்டுலாம் பாடியிருக்காங்க. பக்தி மார்க்கமே தோ சிர்ஃப் காத்தே தே. இந்த பாட்டு அப்படியே பாடுவோம் நாம கூட. இந்த கங்காராம்னு ஒரு பறவை கிளி, அது உட்காந்துட்டு இருந்தது குழா மேலே. அதை வளர்த்தவர் சொல்கிறாரு, கங்காராம் நல்பர் நெய் போயிட்டோம். கிளி போய் அந்த இதில் உட்காந்துக்கிட்டு சொல்லுது, கங்காராம் இந்த குழா மேலே உட்காராத. அவர் சொன்னார்ல ஓனரு, அதை சொல்லுது. இந்த குழா மேலே உட்காராதன்னு எங்கே சொல்கிறாரு? குழா மேலே உட்காந்துக்கிட்டு கங்காராம் சொல்லுது. அதுதான் பக்தி மார்க்கம். விடியற் காலையில் எழுந்து கடவுளை நினை மனமே அப்படின்னு சொன்னால் எழுந்து உட்காந்து நினைக்கணும். அதை விட்டுட்டு பஜன் பாடுறாங்க. விடியற் காலையில் எழுந்து இறைவனை நினை மனமே அப்படின்னு பகலில் பாடுறாங்க பஜனை. அதில் என்ன சொல்ல வராங்க, அது நம்ம செய்கிறோமா இல்லையான்னு யோசிக்கிறதே இல்லை. இதெல்லாம் பக்தி மார்க்கம்னா அப்படிதான். பக்தி மார்க்கமே தோ சிர்ஃப் காத்தே தே. பக்தி மார்க்கத்தில் இப்படி தான் பாட்டாக பாடிக்கிட்டு இருந்தீங்க. अभी बाप का डायरेक्शन है कि सवेरे सवेरे उठ मुझे याद करो. இப்போ சிவ பாபாவுடைய டைரக்ஷன், விடியற் காலையில் எழுந்து என்னை நினைவு செய்யுங்கள். சத்தியுமே தோ ராம்கோ சிமர்த்தே நஹி. சத்தியுகத்தில் யாராவது ராமரை, அதாவது சிவபாபா சிவராம் நம்மளுக்கு இவ்வளோ பெரிய யுகத்தை கொடுத்துருக்கிறாரு, அருமையான சொர்க்கத்தை பரிசாக கொடுத்துருக்கிறாருன்னு தேங்க்ஸ் சொன்னோமா? நினச்சோமா கடவுளை? ஏ சப் ட்ராமா பனா ஹுவா ஹை. சரி, கடவுளே மனசை தேத்திக்கிட்டாரு, ட்ராமாவில் இப்படி தாங்க இருக்குது.
நம்ம என்ன பண்ணுறது, நம்ம ரோலே அப்படி இருக்குது. உலகத்துக்கு டைரக்டர், ப்ரொடியூசர், மெயின் ஆக்டர். ஆனால் நம்மளுக்கு ஒரு சொந்தமாக நடிக்கிறதுக்கு ஒரு நல்ல சரீரம் கூட கிடைக்கல. வாடகை வீடு தான் வந்திருக்கிறாரு. ஒரு தேவதையோட வாடகை வீட்டில் வரலையே, கலியுகத்தை லாஸ்ட் பர்த்தோட வாடகை வீட்டில எல்லாம் வந்திருக்கிறாரு. அப்படி தான் இருக்கு அவருக்கு. बाप आकर ज्ञान और भक्ति का राज समझाते हैं. இப்ப சிவ தந்தை வந்திருக்கிறாரு, ஞானம் மற்றும் பக்தியினுடைய ரகசியத்தை புரிய வைக்கின்றார். पहले तुम नहीं जानते थे, इसलिए पत्थर बुद्धि कहा जाता है. முன்னாடி உங்களுக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரியாது, அதனால உங்களுக்கு கல்லு புத்தின்னு பாபா திட்டுறாரு. சத்தியுகமே ஐசா நெய் கங்க. சத்தியுகத்துல உங்களை கல்லு புத்தின்னு யாராவது சொல்லுவாமா? அங்க தங்க புத்தியா எல்லாம் இருந்தீங்க. அதெல்லாம் ஷிவபாபா தானே உங்களை தங்க புத்தியா மாத்தினாரு, கல்லு புத்தியா இருந்தவங்கள. இஸ் சமய ஹி கஹ்தே ஹை ஈஸ்வர் துமாரி புத்தி கோ அச்சா கரே. இந்த சமயத்துல தான் சொல்றாங்க, ஈஸ்வரன் உன் புத்தியை கொஞ்சம் நல்ல புத்தியா மாத்தி கொடுத்தா நல்லா இருக்குமே. கடவுளே நல்ல மனசு கொடு, நல்ல புத்தியை கொடுன்னு தானே கடவுளை கேட்குறீங்க. அதான் நல்ல புத்தியை கொடுத்துருக்குறாரு. யஹாங்கா காயன் பக்தி மார்க்கமே செல்தா ஹை. இப்பதான் சங்கமயத்துல நேரடியாக நம்மளுக்கு நல்ல புத்தியை கொடுக்கறாரு. இது பின்னாடி பக்தி மார்க்கத்துல நீங்க புகழா பாடுவீங்க. तो बाप बच्चों को बहुत प्यार से समझाते हैं. பாபா குழந்தைகளுக்கு இந்த ஞானத்தை ரொம்ப அன்பா புரிய வைக்கிறாரு. कि बच्चे तुम मुझ बेहद के बाप को भूल गए हो. பாபா கேட்கிறாரு, குழந்தாய், எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தையாகிய என்னை மறந்து விட்டாயா? तुमको आधा कल्प के लिए मैंने ही बेहद का वर्षा दिया था. அரை கல்பத்திற்காக உங்களுக்கு நான் தான் எல்லைக்கு அப்பாற்பட்ட ஆஸ்தியை கொடுத்திருந்தேன். तुमको बेहद का சந்நியாச मैंने ही कराया था. எல்லைக்கு அப்பாற்பட்ட சந்நியாசம் நான் தான் உங்களை செய்ய வச்சேன். मैंने ही कहा था कि ये सारी पुरानी दुनिया कब्र दाखिल होनी है. நான் தான் உங்களுக்கு சொன்னேன், இந்த முழு உலகமும் சுடுகாடா மாறப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. जो खत्म होने वाली है तुम उनको याद क्यों करते हो. எது அழிய போகுதோ அதை எதுக்கு நினைக்கிறீங்க? मुझे तुम बुलाते ही हो कि बाबा हमको पतित दुनिया से छुड़ाए, पावन दुनिया में ले चलो. இப்போ என்ன நீங்க என்னன்னு கூப்பிட்டீங்க? பாபா, நாங்கள் ரொம்ப பதீதமான உலகத்தில் இருக்கிறோம், இங்கிருந்து எங்களுக்கு விடுதலை கொடுங்க, ஒரு தூய்மையான உலகத்திற்கு அழைத்து செல்லுங்கள் என்று. பதீத துனியாமே கரோடோ மனுஷியாக. இந்த பதீதமான உலகத்துல கோடிக்கணக்கான மனிதர்கள் இருக்கின்றார்கள். பாவன் துனியாமே பகு தோடை ஹோத்தேக. தூய்மையான உலகத்துல பாப்புலேஷன் மிகவும் குறைவாக இருக்கும். तो कालों का काल महाकाल को बुलाते हैं ना. தெரியாம கூப்பிட்டுட்டீங்க. காலனுக்கெல்லாம் காலன் மகாகாலனை. भक्तों ने भगवान को बुलाया कि आकर भक्ति का फल दो. பக்தர்கள் பகவானை அழைத்தார்கள், கடவுளே நாங்க செஞ்ச பக்திக்கான பலனை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. हमने बहुत धक्का खाया है. நாங்க ரொம்ப ஏமாற்றம் அடைஞ்சிட்டோம். ஆதா கல்பக்கி ஆதத்து படி ஹுயி ஹை. அரை கல்பத்தினுடைய பழக்கம் ஏற்பட்டு இருக்கின்றது. तो उनको छोड़ने में मेहनत लगती है. அப்ப இந்த பழக்கத்தை விடுறதுக்கு கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு, உழைக்க வேண்டியதாக இருக்கின்றது. எபி டிராமா மே நூந்து ஹை. இது கூட நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டு உள்ளது. बच्चे नंबरवार पुरुषार्थ अनुसार अपनी कर्मातीत अवस्था को पाते हैं. இப்போ குழந்தைங்க அவங்க செய்யக்கூடிய புருஷார்த்தம் அனுசாரம் கர்மாதீத்த நிலையை அடைகின்றார்கள். கல்ப பலே முவாஃபிக் ஃபிர் வினாஷ் ஹோ ஜாயேகா. போன கல்பத்தில் எப்படி கர்மாதீத்த நிலை அடைஞ்சோமோ அதே மாதிரி தான் இந்த கல்பத்திலையும் அவரவர் செய்யும் முயற்சியின் அனுசாரம் அவரவர் கர்மாதீத்த நிலையை அடைகின்றார். அதுக்கப்புறம் எல்லாமே விநாசம் ஆயிடும், வைண்டப் ஆயிடும்.
अभी तो रहने की ही जगह नहीं है. இந்த காலத்துல நம்ம வாழ்றதுக்கே இடம் இல்லை. சொந்த வீடே பார்க்கறது அபூர்வமா இருக்கு. அனாஜ் நஹி காயே கஹா சே. சரி, வீடு இல்லாட்டி வாடகை வீட்லயாவது இருந்துடலாம். ஆனா சாப்பிட்றதுக்கே சாப்பாடு இல்லையே, அப்ப என்ன பண்ணுவீங்க? என்ன சாப்பிட்றது? अमेरिका में भी कहते हैं करोड़ों मनुष्य भूख में मरेंगे. அமெரிக்காவில் கூட சொல்றாங்க கோடிக்கணக்கான மனிதர்கள் பட்டினி சாவுல சாவாங்க அப்படின்ட்டு. ये நேச்சுரல் கலாமிட்டிஸ் तो होना ही है. இந்த இயற்கை சீற்றங்களா அது நடந்தே தீரும். லடாயி லகு ஜாயே तो अनाज कहाँ से आएगा. சண்டை ஆரம்பிச்சிருச்சுன்னா இந்த தானியங்களுக்கு எங்க போறது? லடாய் பி बहुत भयानक होती है. இந்த சண்டையா சும்மா அப்படி இப்படி சண்டை கிடையாது, பயங்கரமா இருக்கும். जो भी सामान उनके पास तैयार है वह सब निकालेंगे. அவங்களுக்குள்ள நிறைய பாம்ஸ் வச்சிருக்காங்க. இப்ப கேட்டா எங்க நாட்டுல எந்த நியூக்ளியர் பாம்பும் இல்லைன்னு அவங்கவுங்க சத்தியம் கூட பண்ணுவாங்க. ஆனா போர்னு ஒன்று ஆரம்பிச்சிட்டா உள்ள இருக்கிறது எல்லாம் வெளியில வரும். நேச்சுரல் கலாமிட்டிஸ் பி மதது கரேகி. ஒரு பக்கம் இந்த நியூக்ளியர் பாம், மறுபக்கம் இயற்கை சீற்றங்கள். இது எல்லாமே உங்களுக்கு உதவியாளராக இருக்கும். உன்கே பஹலே கர்மாத்தீத் அவஸ்தா கோ பானா ஹை. அந்த சண்டை ஆரம்பிக்கிறதுக்கு முன்பாக நீங்க எல்லாருமே கர்மாத்தீத்த நிலையை அடைந்து விட வேண்டும். சாம்பரே சே கோரா பன்னா ஹை. கருப்பிலிருந்து வெண்மையாக, பிளாக் டைமண்ட்ல இருந்து ஃப்ளாலெஸ் டைமண்டாக மாற வேண்டும். காம் சிதா பர் பைட் சாம்பரே பன்கயே ஹோனா. காம விகாரத்துல உட்காந்துதான் ஆத்மா கருப்பாக்கி வச்சிருக்கிறீங்க. அப் பாப்பு கூப் சூரத் பனாத்தே ஹை. சத்தியம் சிவம் சுந்தரம்னு சொல்றோம். சுந்தரம்னா அழகு. இறைவனோட அழகுக்கு அளவே போட முடியாத. அவரை நினைக்க நினைக்க மன அழகு. நம்மளையும் அழகா மாத்துறாரு. ஆத்மாவுக்கே रहने का ठिकाना तो एक ही है ना. ஆத்மா உட்காரக்கூடிய இடம் எங்க? நெற்றியில ரெண்டு புருவத்துக்கும் மத்தியில ஒரே ஒரு பிளேஸ் தான். யஹா ஆக்கர் பார்ட்டு பஜாத்தே ஹோ. இங்க வந்து பார்ட்டு பிளே பண்ணிட்டு இருக்கிறீங்க. ராம் ராஜ்ய அவரு ராவண ராஜ்யக்கோ கிராஸ் கர்த்தே ஹோ. முதல்ல ஆத்மா ராமராஜ்யத்துல நுழையுது. 2 யுகம் ராமராஜ்யம், 2 யுகம் ராவண ராஜ்யம். நீங்க எப்படியோ ஒரு வழியா 4 யுகத்தை கிராஸ் பண்ணிட்டீங்க. अब बाप ने बताया है पुरानी दुनिया का अंत मैं आता ही हूँ अंत में. இப்ப சிவபாபா புரிய வைக்கிறாரு, பழைய உலகம் த எண்ட் ஆக போகின்றது. நான் வரதே எண்டில் தான், கிளைமேக்ஸில் தான் நம்ம ஹீரோ வராரு. ஹீரோ மட்டும் இல்லை, அவர் தான் டைரக்டர் இந்த நாடகத்துக்கு. அடுத்த சிருஷ்டி சக்கரத்தை மாற்றி வச்சுட்டு தான் போகிறேன்னு ஒரு முடிவோட இறங்கி இருக்கிறாரு. ஜப் பச்சே புலாத்தே நீங்கள் கூப்பிட்டதுனால தாங்க நான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. புராணி துனியாக்கா வினாஷ் ஜரூர் ஹோனா ஹை. ஆனால் தெரியாமல் நீங்கள் மகாகாலேஸ்வரை கூப்பிட்டுட்டீங்க. அதனால் வைண்டப் பண்ணாமல் இருக்க முடியாது. அந்த வேலை தான் நடக்க போகுது. காயன் பி ஹை மிருவா மௌத்து மலுக்கா ஷிகாரா. இந்த ஒரு புகழ் பாடப்படுகின்றது. லாஸ்ட் நேரத்தில் வேட்டைக்காரனுக்கு கொண்டாட்டம் ஆயிடும், விலங்குகள்லாம் திண்டாட்டம் வரும்போது. அதாவது அதனுடைய அர்த்தம் என்னன்னா, லாஸ்ட் சீன்ல அந்த நிம்மதி கிடைக்காம ஒரு அலைவாங்க பார்த்தீங்களா, அப்பதான் அவங்க பிகேவை தேடி வருவாங்க. உங்ககிட்ட வந்தால் நிம்மதி கிடைக்கும்னு நினச்சிட்டு வருவாங்க. இங்கே போனால் மனசுக்கு அமைதி கிடைக்கும், அன்பு கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும், முக்கியமாக நிம்மதி கிடைக்கும். அதனால் வந்து குவிய போகிறாங்க ஜனங்க. அப்போ உங்களுக்கு கொண்டாட்டம் தானே. நிறைய பிகே வந்தால் நல்ல சந்தோஷமாகலாம் இருப்பீங்க. लेकिन बाप की श्रीमत पर नहीं चलेंगे तो वह खुशी हो नहीं सकती.
அவங்க வருவாங்க. அவங்க சொல்லுவாங்க, "இத பாருங்க, எனக்கு 7 நாள் கிளாஸ்லாம் கூப்பிடக்கூடாது. எனக்கு வந்து 1 மணி நேரம் கூட டைம் குடுக்க முடியாது. 1 செகண்ட்ல உங்க திருஷ்டி குடுங்க, நான் தூய்மை ஆயிட்டு போகணும்" அப்படின்னு கேட்பாங்க. நீங்க மட்டும் குடுக்கலன்னா, அந்த அந்த கோவில்ல இருக்கிற மூர்த்தியே சரியில்லைங்க. இந்த சாமிய கும்பிடுங்க. நல்ல பவர்ஃபுல் சாமி இது. அப்படின்னு சொல்லிக் குடுக்குறாங்கல்ல பக்தர்கள். அந்த மாரி அங்க நடக்கும். நீங்க சரியில்ல, இன்னொரு இடத்துக்கு போலாம். பக்கத்துல இன்னொரு கோவில் இருக்கு. அங்க போலான்னு போயிடுவாங்க. அதாவது இன்னொரு சென்டர் இருக்கு, இல்ல இன்னொரு கீதா பாஷ்ல இருக்கு அப்படின்னு நினைச்சுட்டு அங்க போவாங்க. ஏன்னா அவங்களுக்கு 1 செகண்ட்ல குடுக்கணும். யாருமே குடுக்கலன்னா அப்புறம் என்ன, எங்க போவாங்க அவங்க? அதனால சீக்கிரம் ரெடி ஆகுங்க அப்படின்னு பாபா சொல்றாரு. பாபாவுடைய நியமப்படி நடக்கணும். அப்பதான் அந்த குஷி வந்து இருக்கும். अब तुम बच्चे जानते हो हमको ये शरीर छोड़ अमरपुरी में जाना है. குழந்தைகளாகிய உங்களுக்கு தெரியும், இந்த சரீரத்தை விட்டு நாம அடுத்து அமரபுரிக்கு தான் போக போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. துமாரா நாம் ஹி ஹை சக்திதல் சிவசக்தியா. உங்களோட பேரே சக்திதல், சிவசக்திகள் ஆவீர்கள். பிற தும் பிரஜாபிதா பிரம்மகுமார், அவரு பிரம்மகுமாரி ஹோ. அதன் பிறகு பிரஜாபிதா பிரம்மகுமார் மற்றும் பிரம்மா குமாரிகள் ஆவீர்கள். शिव के तो बच्चे हो फिर भाई बहन बनते हो. நாம எல்லாருமே சிவ பாபாவுக்கு குழந்தைங்க தான். நானும் புள்ளி, கடவுளும் புள்ளி, புள்ளிக்கு ஒரு புள்ளி குழந்தை. அதனால எந்த ஜெண்டரும் கிடையாது. ஆனா நாம இந்த ஸ்தூல உலகத்துல இருக்கும் பொழுது பாயி பெஹன் ஆகுறோம். ஆண் வேஷத்துல இருக்கிறவங்க சகோதரர்கள், பெண் வேஷத்துல இருந்தா அவங்க சகோதரிகள். प्रजापिता ब्रह्मा द्वारा ही रचना रची जाती है. பிரஜாபிதா பிரம்மா மூலமாகத்தான் இந்த படைப்பு படைக்கப்படுகின்றது. பிரம்மா கோ கிரேட் கிரேட் கிராண்ட் ஃபாதர் कहते हैं. இப்போ பிரம்மாவை என்னன்னு சொல்றாங்க? கிரேட் கிரேட் கிராண்ட் ஃபாதர் அப்படின்னு பிரம்மாவை சொல்றாங்க. तो बाप आत्माओं को बैठ समझाते हैं. இப்ப பாருங்க, சிவபாபா ஆத்மாக்களுக்கு அமர வைத்து ஞானத்தை புரிய வைக்கின்றார். ஆத்மா ஹி ஷரீர் துவாரா சப் குச் கர்த்தி ஹை. இப்ப ஆத்மா தான் சரீரம் மூலமா எல்லாமே செய்கின்றது. ஆத்மா கே ஷரீர் கோ மார்த்தே ஹை. ஆத்மா இருக்கிற சரீரத்தை என்ன பண்றாங்க? கஷ்டம் கொடுக்கறாங்க, அடிக்கிறாங்க. तो आत्मा कहेगी हमने इस शरीर से फलाने आत्मा के शरीर को मारा. இப்போ அடிச்சிட்டாங்கன்னா பாபாக்கு லெட்டர் வேற எழுதுறாங்க. பாபா, நான் இந்த சரீரம் மூலமா அந்த தேகதாரியை நான் அடிச்சிட்டேன், துக்கம் கொடுத்துட்டேன், என்னை மன்னிச்சிடு அப்படின்ட்டு லெட்டர் வேற எழுதுறாங்க பாபாவுக்கு. बच्चे पत्रों में लिखते हैं हम आत्मा ने शरीर द्वारा ये बोल की. லெட்டர் வேற எழுதிட்டாங்க, பாபா நான் ஆத்மா இந்த சரீரம் மூலமா இன்னொரு சரீரத்தை அடிச்சிட்டேன் அப்படின்னு எழுதுறாங்க. நான் சொல்றது மெஹனத்தைனா இந்த பாடி கான்ஷியஸை விடுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் போல இருக்கே அப்படின்றார். இஸ்மே விசார் சாகர் மந்தன் கர்னாக. இதுல ஞானத்தை சிந்தனை செய்ய வேண்டும். मेल्स के लिए बहुत सहज है. இந்த ஞானம் வந்து மேல்ஸ்க்கு ரொம்ப ஈஸி அப்படின்னு பாபா சொல்றாரு. मुंबई में सुबह को कितने घूमने फिरने जाते हैं. இந்த மும்பையில் காலங்கத்தால எழுந்து கிளம்புறாங்க ஊர் சுற்றி பார்க்கறதுக்கு. तुमको तो एकांत में विचार सागर मंथन करना पड़े. ஆனால் நீங்கள் வந்து தனிமையில் அமர்ந்து ஞானத்தை விசார சாகர மந்தனம் செய்ய வேண்டும். பாபா கி யாத் மகிமா கருத்தே ரஹோ. நம்ம வேலை இறைவனுடைய புகழ் பாடுறது தான். அதை விட நம்மளுக்கு என்ன வேற வேலை இருக்கு? அதனால பாபா சொல்றாரு, பாபாவுடைய மகிமையை புகழ்ந்து சொல்லிக்கொண்டே இருங்கள். பாபா கமால் ஹை ஆப்கி. பாபா நீ ரொம்ப அதிசயமானவன் பாபா. தேகதாரி கி மகிமா நஹி காயி ஜாத்தி ஹை. ஆனா வந்து தேகதாரியோட மகிமையே கிடையாது. எல்லா புகழும் இறைவனுக்கு தான். ஏன்னா நம்மளுக்கு ஹெல்ப் பண்றதே அந்த இறைவன் தான் தேகதாரிகள் மூலமா.
विदेही ऊंचते ऊंच भगवान है वह कभी अपनी देह नहीं लेते. விதேகின்னு சொல்றது தேகமற்றவர் ஒரே ஒரு சிவ தந்தை தான். அவர் ஒரு பொழுதும் தேகம் எடுப்பது கிடையாது. खुद ने बताया है कि मैं साधारण तन्மை प्रवेश करता हूँ. அவரே சொல்லியிருக்கிறாரு, நான் ஒரு சாதாரண பிரம்மாவுடைய உடல்ல பிரவேசம் செஞ்சிட்டேன். ये अपने जन्मों को नहीं जानते हैं. அந்த பிரம்மாவுக்கு அவரோட பர்த்தை பத்தியே சரியா தெரியாது. அவர் உடம்புல தான் சிவபாபா வந்திருக்கிறாரு. तुम भी नहीं जानते थे. பெருமாளுக்கே அவரோட பர்த்தை பத்தி தெரியல, நம்மளுக்கு எங்கேருந்து தெரிய போகுது? கிருஷ்ணர் ஸ்ரீ நாராயணே இங்கே வந்து தான் தெரிஞ்சுக்கிட்டாரு நம்ம நாராயண் ஆக போகிறோன்னு. அவர் நிலைமை அப்படின்னு தான் நம்ம நிலைமை. अब इसने मेरे द्वारा जाना है तो तुम भी जान गए हो ना. நான் வந்து தான் எல்லாத்தையும் புரிய வைக்கிறேன். கிருஷ்ணர் முதல்ல யாரு, எங்க இருக்கிறாரு கண்டுபிடிச்சு அவருக்கே போய் ஞானத்தை சொல்லியாச்சு. இப்போ நீங்களும் என்ன பண்ணணும், உங்களுக்கு நீங்களே ஞானத்தை சொல்லிக்கோங்க. நான் யாரா இருக்கேன், எப்படிப்பட்டவனா இருக்கேன்னு ரொம்ப குஷி ஏற்படும். जब अपने को आत्मा निश्चय करेंगे तो आत्मा को ही देखते रहेंगे. எப்போ நான் ஒரு ஆத்மா அப்படின்றத நம்பிக்கை ஏற்படுத்தி கொள்கின்றனோ அதன் பிறகு நாம் ஆத்மாவை தான் பார்க்க ஆரம்பிப்போம். फिर विकार की कोई बात उठ नहीं सकती. அப்படி இருக்கும் பொழுது விகாரத்தினோட விஷயம் ஒன்று கூட வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. பாப்பு कहते हैं அஷரீரி பவ. ஸ்ரீபாபா சொல்றாரு, அசரீரி ஆயிடுங்க, நான் ஆத்மா, இந்த சரீரம் அல்ல. फिर ये क्रिमिनल कहलाते उठते ही क्यों? நாம தான் சரீரமே இல்லையே. அப்படி இருக்கும்போது இந்த குற்றமான எண்ணங்கள், நெகட்டிவ் தாட்ஸ் ஏன் வருது? இதான் சரீரம் இல்லையே. சரீர சம்பந்தப்பட்ட எண்ணங்கள் ஏன் வருது? शरीर को देखने से गिर पड़ते हैं. பாபா சொல்றாரு, சரீரத்தை பார்த்தனா கீழே விழுந்துருவீங்க அப்படின்னு சொல்றாரு. देखना है तो आत्मा को. நீங்க பார்த்து தான் ஆகணுமா? ஆத்மாவை பாருங்க. हम आत्मा है, हमने ये पार्ट बजाया है. நான் ஒரு ஆத்மா, நான் தான் இந்த நடிப்பை நடித்து கொண்டு இருக்கின்றேன். अब बाप ने कहा है अशरीरी भव. இப்போ பாபா வேற சொல்லிட்டாரு, குழந்தாய் அஷரீரி பவ அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. முझे याद करो तो पाप कट जाएंगे. என்னை நினைவு செய்யுங்கள், அப்பொழுது, அதாவது தன்னை ஆத்மா என உணர்ந்து தந்தையாகிய ஆத்மாக்களின் தந்தையாகிய சிவனை நினைவு செய்தால் ஆத்மாவில் படிந்துள்ள பாவங்கள் நீக்கப்படும். और याद की यात्रा पर रहने से कमाई जमा होगी. மேலும் இந்த நினைவு பயணத்துல தொடர்ந்து இருந்தா வருமானம் வேற கிடைக்கும். सवेरे का समय बहुत अच्छा है. விடியற் காலை நேரம் ரொம்ப நல்ல நேரம். सिर्फ बाबा के सिवाय और किसको देखो भी नहीं. பாபா தவிர மற்றவங்களை பார்க்க கூட பார்க்காதீங்க. பாக்கி லக்ஷ்மி நாராயண है एम ऑब्जेक्ट. இப்போ இந்த லக்ஷ்மி நாராயண் வந்து एम ऑब्जेक्ट. मनमना भव मध्याजी भव, इसका अर्थ कोई नहीं जानते. இப்போ மன்மனா பவ மத்தியஜி பவ அதெல்லாம் வந்து அர்த்தம் இருக்கு. இந்த அர்த்தத்தை அந்த கீதை படிக்கிறவங்களுக்கே தெரியாது. மனதினால் யாரை நினைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. தும் समझ सकते हो பக்தி है ही प्रवृत्ति मार्ग वालों के लिए. இப்போ உங்களுக்கு புரியுது, இந்த பக்தி என்பது இல்லற தர்மத்தை சார்ந்தவங்களுக்காகத்தான். वह निवृत्ति मार्ग वाले जंगल में क्या भक्ति करेंगे. இப்போ ஃபேமிலியில் இருக்காங்க, இவங்க ஃபேமிலியிலேருந்து பழகிட்டாங்க. பக்தர்கள்
அவங்க வீட்டிலேருந்து கோவிலுக்கு போனோமா வந்தோமா இருக்க சொன்னால் அது ஈஸியாக இருக்கும். இந்த சாமியாருங்கெல்லாம் வந்து காட்டில் இருப்பாங்க, தவம் பண்ணுவாங்க, மலையில் குகையில் போய் வாழ்வாங்க. ஃபேமிலியில் இருக்கிறவங்களால அது வாழ முடியுமா? வாழ முடியாதுல்ல. அதனால் பாபா வந்திருக்கிறது ஃபேமிலி சிஸ்டம், இன்னொரு ஃபேமிலியை ஸ்தாபனை பண்ணுறாரு. அதாவது பவித்திர கிரகஸ்த தர்மம் ஸ்தாபனை பண்ணுறாரு. இப்போ அப்பவித்திர கிரகஸ்த தர்மமாக இருக்குது. பவித்திர கிரகஸ்த தர்மத்தில் சுகம் சாந்தி இருக்கும். இப்போ அப்பவித்திர கிரகஸ்த தர்மத்தில் துக்கமும் அசாந்தி, நல்ல நிம்மதியாக நிறைய, உலகம் ஃபுல்லாக துக்கமும் அசாந்தி தான் நிறைஞ்சு இருக்கு. இதை தான் கடவுள் வந்து மாற்றி சுகம் சாந்தி நிறைஞ்ச பவித்திர கிரகாசிரம் அது ஸ்தாபனை பண்ணிட்டு இருக்கிறாரு. அதனால சத்தியுகத்தில் துறவியெல்லாம் தேவையில்லை. ஏன்னா அங்கே எல்லாருமே இல்லற தர்மத்தில் தான் இருப்பாங்க. तुम समझा सकते हो பக்தி है ही प्रवृत्ति मार्ग वालों के लिए. அதனால நீங்க புரிய வைக்கலாம், பக்தி என்பது இல்லற தர்மத்தில் இருப்பவர்களுக்காகத்தான். வ நிவೃತ್ತಿ மார்க வாலே ஜங்கல் மே கியா பக்தி கரேங்கே. அவங்க துறவர மார்க்க சாமியாருங்க இருக்கிற காட்டில் போய் என்னத்தை பக்தி பண்ண போகிறாங்க? आगे तो ये भी सतो प्रधान थे, उस समय उनको सब कुछ जंगल में पहुंचता था. ஒரு காலத்தில் இந்த சாமியாருங்கெல்லாம் சத்தோ பிரதானமாக இருந்தாங்க, ரிஷி முனிவர்களாக இருந்தாங்க. அப்போ இந்த இல்லற தர்மத்தில் இருக்கிறவங்க அவங்களுக்கு சாப்பாடு கொண்டு போய் சேர்த்துருவாங்க. அது ஒரு புண்ணியமாக நினைப்பாங்க. இல்லறத்தில் இருக்கிறவங்க நல்ல நல்ல டேஸ்ட்டாக சமைச்சு அந்த சாமியாருக்கு கொடுத்தா இவங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்தில் இது மாதிரிலாம் பண்ணுவாங்க. அபி देखो कुटियाँ काली पड़ी हैं क्योंकि तमो प्रधान बनने के कारण उनके पास कुछ पहुँचता नहीं है. இப்போ பார்த்தா அந்த காலத்தில் துவாபரிகத்தில் தவம் பண்ண குகைகளும் சரி, அது இருக்கிற இடம் தெரியாமல் காலியாக கிடக்குது. இந்த குகையில் இருந்து வருஷக்கணக்கில் தவம் பண்ண சாமியார் எங்கே போனார் அப்படின்னா, தமோ பிரதான சாமியாருக்கு அங்கே உட்காந்து இருந்து என்ன பிரயோஜனம்? அவங்களுக்கு ஆத்மாவில் சக்தி கம்மியாக இருக்கிறதுனால சாப்பாடு வந்து போய் ரீச் ஆகலை. அதனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இப்போ அவங்க இடத்த மாற்றிக்கிட்டாங்க. காட்டு மேடுன்னு எதுக்கு அலையணும், நிம்மதியாக ஃபேமிலியிலே இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு பக்கத்துலேயே ஆசிரமம் கட்டிக்கிட்டு அங்கேயே செட்டில் ஆயிட்டாங்க. பக்தோं की श्रद्धा नहीं रही है. அந்த காலத்தில் பக்தர்கள் வந்து அந்த சித்தர்களுக்கோ அல்லது முனிவர்களுக்கோ சாப்பாடு கொண்டு போய் சேர்க்குறாங்கன்னா ஸ்ரத்தா பாவனையோடு எடுத்துகிட்டு போவாங்க, ரொம்ப பாவனையாக இருப்பாங்க. இப்போ வந்து 1-2 போலீஸ் சாமியார்னால எல்லா சாமியாருக்கும் கெட்ட பேர் வந்துருச்சு, அது வேற விஷயம். அதனால் சாமியார்னாலே அலறாங்க சில பேர். எங்கே அந்த பாவனை இருக்கும், ஸ்ரத்தா இருக்கும். இசி காரன் அபு தந்தைமே லகு கயே हैं. அதனால் பார்த்தார சாமியார், நம்மளுக்கு ஒன்றும் வந்து சேர மாட்டேங்குது, சரி நாம் நாட்டுக்கே வந்து சேர்ந்துடலாம். அதில் அவங்க இதில் கூட பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எதில்? ஆன்மீகத்தை கூட பிஸ்னஸ் ஆக்கிட்டாங்க. கரோடுபதி பதம் பத்தி நீங்கள் என்ன பிஸ்னஸ் மேன், எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க? நம்ம சாமியார்கிட்ட போய் பாருங்கள், சில சாமியாருக்கெலாம் மல்டி மில்லியனராக இருக்கிறாங்க தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு கேட்குறாரு. பிஸ்னஸ் பண்ணி பிஸ்னஸ் மேன் ஆனவங்களுக்கே அவ்வளோ பைசா கிடையாது, சாமியார்கிட்ட ஏகப்பட்டது குவிஞ்சு கிடக்குது அப்படின்றாரு. அப்போ ஏதோ சபு கத்மா ஹோனே வாலே ஹேன். ஆக்சுவலாக அந்த சாமியார் எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராகிய விருதியில் இருந்திருக்கணும். பணம் குவிக்கிறதுக்கு சாமியார் ஆயிட்டார், என்ன பண்ணுறது? நம்ம பிரம்மா பாபாவை இங்கே கம்பேர் பண்ணியே ஆகணும். அவர் அவ்வளோ மல்டி மில்லியனரு, எல்லாத்தையும் ஈஸ்வர அர்ப்பணம் பண்ணிட்டு குடிசையில் கிடந்தார். அவர் எங்கே இருக்கிறாரு? சாதாரண மக்கள் சாமியார் ஆகிட்டு மல்டி மில்லியனர் ஆகிருக்கிறாங்க, அவங்க எங்கே இருக்கிறாங்க? எவ்வளோ வித்தியாசம் பாருங்கள் இரவுக்கும் பகலுக்கும். ஐசா नहीं कि इस सोने से कोई मकान आदि बनेंगे. அந்த மாதிரி கிடையாது. இங்கே இருக்கிற தங்கத்தில் சத்தியத்தில் வீடு கட்டுவாங்களான்னா கட்ட முடியாது. ஏன்னா அந்த தங்கம் வந்து பதீத்தமான தங்கம்.
பொல்யூஷன் ஆயிருக்கு. வஹான் தோ சப் குச் நயா ஹோகா. தங்கம்னா வந்து பாருங்க சத்தியுகத்துல எப்படி இருக்கும்னு. அதான் ஒரிஜினல் தங்கம். அனாஜ் பி நயா, நய் துனியா மே ஃபர்ஸ்ட் கிளாஸ் சீஜே ஹோத்தி ஹை. அங்க தானியங்களும் புதுசா இருக்கும். புதி பூமி வேண்டும்னு கேட்டீங்களே, ஃபர்ஸ்ட் கிளாஸ் பூமியா இருக்கும். எல்லாமே முதல் தரமாக இருக்கும். अभी तो जमीन सड़ गई है, जो अनाज भी पूरा नहीं निकलता है. நீங்க என்ன பண்ணீங்க தெரியுமா? ஒரு ஒரு 1-2 ஜென்ரேஷன் முன்னாடி தான் இந்த ஃபெர்டிலைசர்லாம் கண்டுபிடிச்சாங்க. உரம், செயற்கை உரத்தை போட்டு இந்த மண்ணு அழுகி போய் கிடக்குதுன்றாரு பாப்பா. மண் வளமே போச்சு, அது எல்லாத்தையும் அந்த உரம் சாப்பிட்டுடுச்சு. இப்ப அழுகி போன மண்ணு தான் இருக்கு, வளமே இல்லை அப்படின்னு பாபா சொல்றாரு. அனாஜ் பி நயா, நய் துனியா மே ஃபர்ஸ்ட் கிளாஸ் சீஜே ஹோத்தி ஹை. சத்தியுகத்துல எல்லாமே ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும், முதல் தரமா இருக்கும். अभी तो जमीन सड़ गई है, तो जो अनाज भी पूरा नहीं निकलता है, वहाँ तो सारी जमीन भी तुम्हारी, சாகர் भी तुम्हारी रहती है. இப்போ வந்து போட்ட விதைய விளைச்சல் பார்க்க முடியல, அந்த அளவுக்கு அந்த பூமியில சக்தியே இல்லை, நிலத்துல பவரே இல்லாம இருக்குது. புது உலகத்துல எல்லாமே ஃபர்ஸ்ட் கிளாஸ் பொருளா தான் இருக்கும். वहाँ तो सारी जमीन भी तुम्हारी, சாகர் भी तुम्हारा रहता है. இந்த உலகம் ஃபுல்லா தேவதைகளுடையது தான், உங்களுடையது தான், எல்லாமே உங்களுடையது தான் அப்படின்னு பாபா சொல்றாரு. கடலும் உங்களது, நிலமும் உங்களது தான். வஹா கித்னா சுத்த போஜன் காத்தே ஹை. அதுக்கப்புறம் பாருங்க சத்தியுகத்துல அவங்க சாப்பிட்ற சாப்பாடெல்லாம் சுத்தமான தெய்வீக சாப்பாடா இருக்கும். यहाँ तो देखो जानवरों को भी पका कर खा लेते हैं. இங்க பாருங்க மிருகத்தை கூட நல்லா வேக வச்சு சாப்பிட்றாங்க. மிருகத்தை வேக வைத்து மனிதன் சாப்பிடுகின்றான். वहाँ तो ऐसी बात हो ही नहीं. சத்தியுகத்துல எந்த மிருகத்தையும் யாரும் சாப்பிட மாட்டாங்க. तो तुम बच्चों को बाबा का बहुत शुक्रिया मानना चाहिए. அப்ப குழந்தைகளாகி நீங்கள் பாபாவுக்கு நன்றி சொல்ல வேண்டும். तुम बाप को जानते हो और फिर औरों को भी बताते हो कि बाप ने कहा है कि मैं साधारण बूढ़े तन में इनकी भी वानप्रस्थ अवस्था में प्रवेश करता हूँ. அதனால நீங்க இந்த விஷயத்த மற்றவங்களுக்கு சொல்லுங்க. நான் வந்து இந்த பிரம்மா பாபாவுடைய வயோதிக சரீரத்தில் அவருக்கு அந்த வானப்பிரஸ்த அவஸ்தா எப்போ வருதோ அந்த நேரத்தில் அவர் உடம்புல பிரவேசம் ஆகியுள்ளேன். வானப்பிரஸ்த அவஸ்தா மேகி வாபஸ் ஜானா ஹை. நாம் வாபஸ் போகிறதுக்கு வானப்பிரஸ்த அவஸ்தா மிகவும் தேவைப்படுகின்றது. ஏன் தேவைப்படுது வானப்பிரஸ்த அவஸ்தா? அந்த இல்லை அப்படின்னா நம்ம இங்கேயே இருக்கணும் அப்படின்ற தாட்டு வரும். வயசாச்சுனா தான் மேலே போகணுன்ற தாட்டே வரும். ये भी कायदा है, பக்தி में भी यही रसम चलती है. இது ஒரு விளையாட்டு, இது ஒரு ரூல் மாதிரி. வயசானா கடவுள் ஞாபகம் வருது. சின்ன வயசில் ஆடாத ஆட்டம் இல்லாமல் நல்லா ஆடிடுறாங்க. அப்புறம் கடவுள்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கறதுக்காக வராங்க. சூரியன் போனதுக்கப்புறம் சூரிய நமஸ்காரம் பண்ணுறதுக்காக, கண்ணிழந்த பிறகு சூரிய நமஸ்காரம். பக்தி में भी यही रस्म चलती है. ये सब है धारण करने की बातें. இவை அனைத்தும் தாரணை செய்யக்கூடிய விஷயங்கள் ஆகும். कोई तो अच्छी रीति नोट कर धारणा कर औरों को भी सुनाते हैं. சில பேர் நல்ல முறையில் நோட் பண்ணுறாங்க, தாரணை பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் மற்றவங்களுக்கும் புரிய வைக்கிறாங்க. सुनने से बहुत मजा आता है. இந்த ஞானத்தை நீங்கள் யார்கிட்டையாவது சொன்னீங்க அப்படின்னா அது கேட்குறவங்களுக்கு சந்தோஷம் வரும். கியோங்கி அபு சஹாரா மிலா ஹை. ஏன் சந்தோஷம் வருது ஞானத்தை கேட்குறவங்களுக்கு அப்படின்னா
நம்மளுக்கு அந்த ஞானத்தில் என்ன சொல்கிறாரு பாபா, நான் உங்கள் கூடவே இருக்கிறேன், உங்களோட துணைவனாக இருக்கேன். அவர் சொல்கிறாரு, செய்யவும் செய்வார். ஆனால் அது சொன்னதே பெரிய விஷயமா இருக்கு. நான் உங்களுக்கு இருக்கிறேன், கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு இன்றைக்கி யார் இருக்கிறாங்க? பாபா இருக்கிறாரு. तुम जानते हो हर एक आत्मा ब्रकुटी के तख्त पर विराजमान है. உங்களுக்கு தெரியும், ஒவ்வொருத்தரும் ஆத்மா தான் நெற்றியில 2 புருவத்துக்கு மத்தியில வீற்று இருக்கின்றது. आत्मा के लिए ही कहते हैं ब्रकुटी के बीच चमकता है अजब सितारा. ஆத்மாவிற்கு தான் சொல்லப்படுகின்றது நெற்றியில 2 புருவங்களுக்கு மத்தியில வீற்று இருக்கக்கூடிய ஒளிமிக்க நட்சத்திரம் என்று. ऐसा तो नहीं कहते परमपिता परमात्मा शिव चमकता है. அந்த மாதிரி யாரும் சொல்றது இல்லை, பரம்பிதா பரமாத்மா சிவன் ஜொலித்து கொண்டு இருக்கின்றார் அப்படின்னு சொல்லிட்டு. பரந்து ஆத்மா சமக்திங்க, நெத்தியில சிவன் இருக்கிறாரா, ஆத்மா இருக்கா? ஏங்க, நம்ம உடம்புல நம்ம ஆத்மா தான் இருக்கோம். சிவன் மேலே இருக்கிறாரு. தேவைப்படும் போது பிரம்மா உடம்பு யூஸ் பண்ணுவாரா, நம்ம உடம்பு யூஸ் பண்ண போறாரா? அவருக்கு தான் பிரம்மாவுடைய சரீரம் இருக்குல்ல, அது போதும் அவருக்கு. பரந்து ஆத்மா சமக்திக, ஆத்மா தான் 2 புருவத்துக்கு மத்தியில ஜொலிக்கின்றது. आत्मा बाई बाई है तब कहती है हिंदुस्तानी पाकिस्तानी चीनी बौद्धी सब बाई बाई हैं. அதனால தான் ஹிந்துஸ்தானி பாகிஸ்தானி பாயி பாயி. அங்கே முஸ்லீம் இருக்காங்க, இங்கே இண்டூஸ் இருக்காங்க மேக்சிமம். அதனால இவங்க 2 பேருமே சகோதரர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் புத்த மதம் சைனாவில் இருக்குல்ல, அதனால இந்துஸ்தானியும் சைனீஸும் பாயி பாயி அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே எல்லாரையுமே பாயி பாயின்னு சொல்லிட்டு உக்காந்துட்டு இருக்காங்க. परंतु பாய் का अर्थ समझते नहीं है. இந்த முஸ்லீம் சகோதரரை அப்படி தான் கூப்பிடுவாங்க, பாயி அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. ஆனால் இந்த பாய்க்கு என்ன அர்த்தம்? அப்போ உண்மையிலே சகோதரன் நினச்சி அவங்கள கூப்பிட்டீங்கன்னா அப்புறம் அவங்கள எதுக்கு சண்டை போடுறீங்க? அவங்கள ஏன் உங்ககிட்ட சண்டை போடுறாங்க? எல்லாருமே சகோதரர்களாக நினச்சா. परंतु பாய் का अर्थ समझते नहीं है. ஆனால் இந்த பாயினுடைய அர்த்தம் என்னன்னு யாருக்குமே தெரியல. तुम्हारा आपस में कितना लव होना चाहिए. பாபா சொல்கிற, நீ எல்லாருமே இப்போ ஒரு சிவபாபாவோட குழந்தைங்கன்னு தெரிஞ்சிருச்சு, உங்களுக்குள்ள எவ்வளோ அன்பு இருக்கணும். हर एक दो को ग्लानि करते हैं परंतु देह अभिमान में आने से एक दो से बहुत तंग हो जाते हैं. ஆக்சுவலாக சோல் கான்ஷியஸில் இருந்தால் எல்லாருமே நம்ம சகோதர ஆத்மா நினைக்கும் போது நம்ம சந்தோஷம்தான் பட்டிருப்போம். ஆனால் இந்த பாடி கான்ஷியஸில் வர்றதுனால நம்மளுக்கு சந்தோஷம் இருக்கலை. तुम्हारी आपस में कितना लव होना चाहिए. सतयुग में जानवरों का भी आपस में लव है. இந்த சத்தியுகத்தில் மிருகங்கள் கூட, புலி பசு ஒரே நீரோடையில் தண்ணி குடிக்கும். அவங்க விரோதம்லாம் பார்க்க மாட்டாங்க. புலி பசிச்சாலும் புல்லை தான் சாப்பிடும், நான்வெஜ் சாப்பிடாது. அந்த விஷயம் சத்தியுகத்தில். தும் பாயி பாயி ஹோ तो कितना लव होना चाहिए. நம்ம உண்மையிலே எல்லாருமே சகோதரர்களை தான் பார்க்க போகிறோம். அப்போ எவ்வளோ அன்பு இருக்கணும் உங்கள் மேலே. परंतु देह अभिमान में आने से एक दो से बहुत तंग हो जाते हैं. ஆனால் தேக அபிமானத்தில் வரக்கூடிய காரணத்தினால ஒருத்தவங்க இன்னொருத்தவங்களுக்கு தடை ஏற்படுத்துகிறாங்க. फिर एक दो की ग्लानि करते हैं. அதுக்கப்புறம் ஒருத்தவங்க இன்னொருத்தவங்களை இன்சல்ட்டும் பண்ணுறாங்க, அவமரியாதை செலுத்துகிறாங்க. इस समय तो तुम बच्चों को आपस में बहुत श्रीरखंड होकर चलना है. இந்த சமயத்தில் குழந்தைகளாகிய நீங்கள் உங்களுக்குள்ள என்ன பண்ணணும்? அந்த கீர் மாதிரி இருக்கணும். கீர்னா பாயசம், பால் தண்ணி எல்லாம் மிக்ஸ் பண்ணி செய்கிறது.
அந்த மாதிரி ரொம்ப ஸ்வீட்டா இருக்கணும் உங்களுக்குள்ள அப்படின்னு பாபா சொல்றார். इस समय जो तुम ये पुरुषार्थ करते हो 21 जन्म भी ஸ்ரீர்கண்டு ஹோக்கர் சல்தே ஹோ. இந்த ஒரு பர்த்தில் நீங்கள் இந்த மாதிரி முயற்சி பண்ணிட்டீங்க அப்படின்னா இதோட 21 பிறவி ஸ்ரீர்கண்டு அப்படின்னா அது என்ன சொல்லுவாங்க, பால் மாதிரி இருக்கிற இடம், பால் பாயசம்னு சொல்லலாம், இனிமையான பால் அந்த இருக்கிறக்கூடிய அந்த இடத்துக்கு நீங்கள் போகலாம். பார்க்கடல்னு சொல்கிறாங்களே அந்த இடத்துக்கு. अगर कोई उल्टा अक्षर मुख से निकल जाए तो फौरन कहना चाहिए ஐ ஆம் சாரி. நீங்கள் சப்போஸ் தெரியாமல் ஒரு வார்த்தை விட்டுட்டீங்க, மற்றவங்க மனசு புண்படுற மாதிரி, உடனே ஐ ஆம் சாரி அப்படின்னு சாரி கேளுங்க. பாப்பா சொல்லி கொடுக்குறாரு, ஐ ஆம் சாரின்னு சொல்லுங்க அப்படின்றாரு. क्योंकि हमको बाबा का फरमान है कि बहुत மீட்டா ஹோக்கர் रहना है. ஏன்னா பாபா நம்மளுக்கு கட்டளை கொடுத்துருக்கிறாரு, என்னன்னா ரொம்ப இனிமையா இருங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாரு. जो फरमान नहीं मानेंगे उनको कहा जाएगा ஈஸ்வர் கா நா ஃபர்மான் பர்தார். அதனால அந்த கட்டளையை யாரு ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவங்க ஈஸ்வரனுடைய கட்டளையை மீறியவர்கள் அந்த லிஸ்ட்ல வந்துருவாங்க. கபி பி கிஸ்கோ துக் நை தேனா ஹை. ஒரு பொழுதும் யாருக்கும் துக்கம் கொடுக்க கூடாது. பாக்கி பாபா ஜான்தே ஹை சிப்பாஹி கி சர்வீஸ் ஹை. பாபாக்கு தெரியும் சிப்பாயோட சர்வீஸ்க்கு வேலையை எடுக்கிறாங்க. तो सच्ची कराने के लिए किसके मरना भी पड़ता है. அதனால தன்னை இந்த வேலையில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி காட்டுறாங்க. சில பேர் சாகவும் வேண்டியதாக இருக்குது உயிரோட. மிலிட்ரி வாலோங்கோ லடாயி பி கர்னி படுத்தி மிலிட்ரியில் ஆள் எடுக்கணும்னா சண்டைலாம் போட்டு காட்டணும், அந்த லாங் ஜம்ப் பண்ணணும், ஹை ஜம்ப்லாம் பண்ணி காட்டணும், நிறைய விஷயம் பார்த்து தான் அவங்கள செலக்ட் பண்ணுறாங்க இராணுவ வீரர்களை. सिर्फ अपने को आत्मा समझ बाप मामेकम याद करो तो बेड़ा पार हो जाएगा. இப்போ இங்கே அந்த எந்த கஷ்டமும் இல்லை. தன்னை ஆத்மான்னு உணர்ந்து தந்தையை நினைவு செய்யுங்கள், அப்பொழுது விக்ரமம் விநாசம் ஆகும். இஸ் புராணி துனியா கோ क्या देखना है. இந்த பழைய உலகத்தை என்ன பார்க்க போறீங்க, என்ன பார்க்கணும், பழைய உலகத்தில் என்னதான் இருக்குது அப்படி. அம்கோ தோ நை துனியாக்கோ தேக்னா ஹை. எங்களுக்கெல்லாம் புது உலகத்தை தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. इसमें आशीर्वाद की कमाई आशीर्वाद की कोई बात नहीं. சாதாரணமாக மதுபன் வராங்கன்னா அந்த காலத்தில் டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி பாபா இவங்க ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்லாம் கேட்குறாங்க. இப்போ பாபா சொல்கிறாரு, நம்மளுக்கு எதுவும் ஆசீர்வாதம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. டீச்சர் கபி ஆசீர்வாதி நெய் கருத்தே டீச்சர் தோ படாத்தே ஹை. டீச்சர் ஒரு பொழுதும் ஆசீர்வாதம் செய்கிறது இல்லை, அவர் பாடம் தான் எடுத்துட்ருக்கிறாரு. जितना जो पढ़ते हैं मैनर्स धारण करते हैं ऐसा पद पाते हैं. இப்போ யார் நல்லா படிக்கிறாங்களோ அவங்க நல்ல மேனர்ஸ் இருக்கும், அப்போ அவங்களுக்கு அந்த உயர்வான பதவி கூட இந்த பிறவிலே கிடைக்குது. இஸ்மே பி ஐசா ஹை. இங்கே கூட அப்படி தான். अपना रजिस्टर आपे ही देखना है कि हम कैसे चलते हैं. இப்போ நம்ம ரெஜிஸ்டரை நாமளே பார்க்கணும், நம்ம எப்படி நடந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. கை தோ பகுத் மீட்டா ஹோக்கர் சல்தா ஹை ஹர் பாத் மே ராசி ரஹ்தே ஹை. சிலர் ரொம்ப ஸ்வீட்டாக நடந்துக்கிறாங்க, என்ன நடந்தாலும் திருப்தியாக இருக்கிறாங்க. பாபா ने कहा है तुम आपस में कचेरी करो कि कोई भूल तो नहीं होती है. இந்த பிரம்மா பாபா சொல்கிறாரு, நாமெல்லாம் அந்த காலத்தில் நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கச்சேரி வைப்பேன்,
கச்சேரினா பாட்டு கச்சேரி இல்லை, இது நீதிமன்றம். அதில் குற்றவாளி கூண்டில் ஒரு கர்மேந்திரியத்தை ஏற்றுவேன், அப்புறம் ஞான இந்திரியத்தை ஏற்றுவேன், ஒன்று ஒன்றா நிற்க வச்சு கேள்வி கேட்பேன். டெய்லி நைட்டு அது இன்னைக்கு என்ன பண்ண, சுக்கரமா பண்ணியா விக்கரமா பண்ணியா, பாவம் செஞ்சியா புண்ணியம் செஞ்சியான்னு கேள்வி கேட்டு அதுக்கப்புறம் தான் நான் தூங்கவே போவேன் அப்படின்னு சொன்னார். அது மாதிரி நீங்கள் கூட கச்சேரிக்கு கொஞ்சம் ஏற்பாடு பண்ணுங்க. कोई भूल तो नहीं होती है, என் மூலமா எந்த தவறும் நடக்கல தானே. परंतु कचेरी करने वालों को समझना चाहिए हम आत्मा है. ஆனால் இதெல்லாம் யார் செய்கிறாங்களோ அவங்களுக்கு முதல்ல புரிஞ்சிக்கணும் நான் ஒரு ஆத்மா என்று. हम अपने भाई से पूछते हैं, इस शरीर द्वारा कोई भूल तो नहीं हुई. இப்போ நம்ம சகோதரர்களில் நான் கேட்குறேன், அதாவது இந்த சரீரம் மூலமா நான் எந்த தவறும் செய்யல தானே. கிஸ்கோ துக்கத்தோ நெய் தியா, பாபா கேட்குறாரு, நான் யாருக்கும் துக்கம் கொடுக்கல தானே. பாப்பு கபி துக்கு நெய் தேத்தே. எப்படிங்க அப்பா துக்கம் கொடுப்பாரு? அப்பா குழந்தைங்கள மன்னிச்சிடுவாரு, துக்கம் கொடுக்க மாட்டாரு. பாப் தோ சுகதாம் கா மாலிக் பனாத்தே ஹை. இப்போ பாபா எதுக்காக வந்திருக்கிறாரு? சுகதாமத்திற்கு எஜமானர்களா நம்மை மாற்றுவதற்காக. பாப்பா ஹைஹி துக்க ஹர்த்தா சுக்கு கர்த்தா. பாபாவுடைய டைட்டிலே துக்கத்தை நீக்கி சுகத்தை கொடுக்கக்கூடியவர் தான். தோ தும்கோ பி சப்கோ சுக்கு தேனா ஹை. அதனால நீங்க கூட என்ன பண்ணணும், சிவபாபா மாதிரி எல்லாருக்கும் சுகத்தை கொடுங்க. உல்டா சுல்டா கபி பி போல்னா நெய் ஹை. நீங்களா ஒன்று கற்பனையை கலந்து கேட்ட விஷயத்தில் கற்பனையை மிக்ஸ் பண்ணி நீங்கள் அழகாக ஜோடனை பண்ணி தயவு செஞ்சு இது மாதிரிலாம் பேசாதீங்க. மற்றவங்க மனசு புண்படுற மாதிரி உல்டாவாக பேசக்கூடாது. கபிபி லா அப்னே ஆத்துமே நெய் உட்டானாக. ஒரு பொழுதும் சட்டத்தை கையில் எடுக்காதீர்கள். சிலர் ஏன் துக்கம் கொடுத்தீங்கன்னு கேட்டால் அவங்க சரியில்லை, அதனால் 4 வார்த்தை மனசு உடையிற மாதிரி பேசினேன், அப்போ தான் மனசு என் மனசு நிம்மதியாக இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ மற்றவங்க மனசை உடைக்கிறது சட்டத்தை கையில் எடுக்கிறது. என்ன நடந்தாலும் சரி, நாம் சட்டத்தை கையில் எடுக்கக்கூடாது. என் மூலமாக மற்ற ஆத்மா துக்கம் அடையக்கூடாது. அதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். तुम्हारा काम है रिपोर्ट करना, बहुत मीठा बनना है. உங்கள் வேலை என்னது? இப்போ யாராவது தப்பு செஞ்சிட்டாங்க, பெரியவங்ககிட்ட சொல்லுங்க, அதுதான் உங்கள் வேலை. ஆனால் நீங்கள் சட்டத்தை கையில் எடுக்கக்கூடாது. நீங்கள் போய் என்ன பண்ணக்கூடாது, திட்டிட்டு வந்துடாதீங்க. அதுக்கு இது கடவுளுக்கே உரிமை இல்லை. அவரே தர்மராஜ்கிட்ட தான் ஏதாவது பிரச்சனைனா அவர்கிட்ட தான் சொல்லுவார். தர்மராஜ் அப்புறம் அவரு பார்த்துப்பாரு. அது கூட இடம் பொருள் ஏவல் எல்லாம் இருக்கு. அதனால நீங்கள் தயவு செஞ்சு சட்டத்தை கையில் எடுக்காதீங்க. ஒருவேளை அவங்க நிரபராதியாக இருந்தா அவங்களுடைய பாவம் 50% உங்களுக்கு வந்துடும். அதனால இதெல்லாம் தெரியாமல் ஒவ்வொருத்தருக்கு பின்னாடி சீக்ரெட்ஸ்லாம் நிறைய இருக்குது. கர்மத்தின் ஆழமான விளைவுகள் இருக்குது, பின்னே பணையப்பட்டிருக்கு கர்ம கணக்குனால. நம்ம ப்ரெசண்ட்டை மட்டும் பார்த்துட்டு சட்டத்தை கையில் எடுக்கிறோம். இதுவே எதிர்வினை கொடுக்கக்கூடியது. அதனால வேணாம் அப்படின்னு பாபா சொல்கிறாரு. துமாரா காம ஹை ரிப்போர்ட் கர்னா பகுத் மீட்டா பண்ணா ஹை. யாராவது தவறு செஞ்சால் நீங்கள் ரிப்போர்ட்டு தான் பண்ணணும். இனிமையாக இருங்க. जितना मीठा बनेंगे उतना बाप का शो करेंगे. எவ்வளோ இனிமையாக இருக்கிறீங்களோ அவ்வளோ பாபாவை வெளிப்படுத்த முடியும். பாபா प्यार का सागर है, तुम भी प्यार से समझाएंगे तो तुम्हारी विजय होगी. பாபா அன்பின் கடலாக விளங்குகின்றார். நீங்கள் கூட அன்பாக புரிய வைங்க, அப்போ உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். பாப்பு कहते हैं, मेरे लाडले बच्चे
கபி கிஸ்கோ துக் நஹி தேனா. பாபா சொல்றாரு, என்னுடைய செல்ல குழந்தைகளே, ஒரு பொழுதும் யாருக்கும் துக்கம் கொடுக்காதீர்கள். ஐசா பகுத் ஹை ஜோ உல்டி சுல்டி பூலேं करते हैं. சில பேர் இருக்காங்க, உல்டா சுல்டாவா தப்பு செஞ்சுட்டு செஞ்சபடியே இருக்காங்க. चुगली करना, रीस करना, हसद करना, ये भी विकर्म है ना. அதான் மற்றவங்க பொருளை எடுக்கிறது, ஒருத்தவங்களை பற்றி தப்பாக இன்னொருத்தவங்களுக்கு சொல்கிறது, அப்புறம் போட்டி போடுறது, பொறாமப்படுறது, இது எல்லாமே விக்ரமம் தானே. பாபா कहते हैं जो अच्छा वफादार है सर्विसबल बच्चा होगा वह हमको जरूर मीठा लगेगा. ஸ்ரீ பாபா சொல்றாரு, யார் நல்ல வஃபாதார், ஒரு ஸ்ரீ பாபாவை தவிர எனக்கு வேற யாருமே இல்லை, அந்த மாதிரி ஒரு பத்தி விரத்தாவா யார் இருக்கிறாங்களோ, யார் நல்ல சேவாதாரி குழந்தைகளோ, வாஹம் அவங்கள பார்க்கும்போது எனக்கு ரொம்ப இனிமையா இருக்கும் அப்படின்னு சொல்றார். உன்கோ பூச்சிக்கார் பி தேங்கே, அப்படிப்பட்ட குழந்தைங்களுக்கு நலம் கூட விசாரிப்பேன் அப்படின்னு சொல்றார். தூசரேக்கோ நெய் தேங்கே, அப்ப யார் வஃபாதார் சர்வீசபிள் அவங்களெல்லாம் எப்படி இருக்கிறீன்னு கேட்பேன், மற்றவங்கள கேட்கவே மாட்டேனே அப்படின்றாரு. ஃபிர் कहते हैं இன்கே பாஸ் காத்திரி ஹோத்தி ஹே. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க, இவங்கள மட்டும் நல்லா கவனிச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏ படா ஆத்மிங்க, ஒரு பெரிய விஐபிங்க அப்படின்னு சொல்றாங்க. ஐசே பகுத் நுக்சான் கருத்தே ஹே. ஸ்ரீ பாபா அப்படிலாம் கிடையாது, எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் பார்ப்பாரு. இது மனுஷங்க சில பேர் அப்படி இருக்கலாம், அதனால கடவுள் அப்படி கிடையாது. உல்டா சுல்டா காம் கருக்கே தோஷ் தர்த்தே ஹே. குழந்தைங்க செய்கிற தவறுனால தோஷம்லாம் பழியெல்லாம் கடவுளுக்கு இல்லையா. விஐபிஸ் நல்லா கவனிச்சிக்க வேண்டியது. ஒரு நல்ல தாரணா மூர்த்தி தண்ணி குடிச்சான்னு கூட கேட்கறது இல்லை, அது இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம தலை உருண்டுட்டுருக்கு. அதனால தயவு செஞ்சு கொஞ்சம் எல்லாரையும் ஒன்று போல் ட்ரீட் பண்ணுங்க அப்படின்றார். உல்டா சுல்டா காம் கருக்கே தோஷ் தர்த்தே. குழந்தைங்க செய்கிற தவறுக்கு சிவன் தலை குனிய வேண்டியதாக இருக்கு, அவர் மேலே தோஷத்தை போடுறாங்க. சமாச்சார் ஆத்தா ஹை ஃபலானி बीड़ी नहीं छोड़ता. पापा कहते हैं उनको भी समझाना पड़ता है कि तुम योग बल से विश्व को पावन बना सकते हो, तो क्या यह नहीं छोड़ सकते. சில பேருக்கு அந்த பீடி பிடிக்கிற பழக்கம் இருக்கும், பீடி இல்லாட்டி மூச்சே வராது, நின்னே போயிடும். ஏன்னா வருஷ கணக்கில் பிடிக்கிறது. அவங்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், பிகே ஆனா கூட பீடி பிடிக்கிறாங்க, மதுபனு கூட வர்றதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. பாபா சொல்கிறாரு, நீங்கள் அந்த பீடி பிடிக்கிற ஆளுக்கு சொல்லுங்க, என்னன்னா யோக சக்தினால இந்த உலகமே தூய்மை ஆகும் பொழுது இந்த ஒரு பீடி பிடிக்கிறத நிறுத்த முடியாதா? கேட்கலாமா, கேட்கக்கூடாதா? தைரியமாக கேட்டு விட்டுருங்க. பாப்கோ யாது கரோ, கடவுளை நினைங்க, இதுலேருந்து கூட வெளியே வரலாம் அப்படின்னு சொல்லுங்க. பாபா அஷரீரி சர்ஜன் ஹை. பாபா அழிவற்ற மருத்துவராகவும் விளங்குகின்றார். ஐசி தவாயி தேங்கே ஜோ சப் துக் தூர் ஹோ ஜாயேங்கே. பாபா அந்த மாதிரி மெடிசன் கொண்டு வந்திருக்கிறாரு, இதன் மூலமா அனைத்து விதமான துக்கம் தூர விலகிவிடும். अच्छा, मीठे मीठे सिकीलते बच्चों प्रति मात पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. हम रूहानी बच्चों की रूहानी बाप को नमस्ते. धारणा के लिए मुख्य सार. फर्स्ट पॉइंट, देह अभिमान में आकर एक दो को तंग नहीं करना है.
தேக அபிமானத்தில் பாடி கான்ஷியஸ்ல ஒருவர் மற்றவருக்கு தடையாக இருக்கக்கூடாது. ஹர் பாத்துமே ராசி ரஹனா ஹை. என்ன நடந்தாலும் திருப்தியா இருங்க. கபி பி ஜுக்லி நெய் லகானி ஹை, அசத் ரீஸ் நெய் கர்னி ஹை. ஒரு பொழுது யாரோட கம்பேரிசன் பண்ணக்கூடாது. போட்டி பொறாமை இதெல்லாம் வேணாம். கிஸ்கோ துக் நஹி தேனா ஹை, யாருக்கும் துக்கம் கொடுக்க கூடாது. ஆப்பஸ் மே பகுத் மீட்டா ஸ்ரீர்கண்ட் ஹோக்கர் रहना है. தங்களுக்குள் மிகவும் அன்பாக பால் பாயசம் போல இருக்க வேண்டும். செகண்ட் பாயிண்ட், सवेरे सवेरे उठ प्यार से बाप को याद करना है. அமிர்த வேளையில் எழுந்து அப்பாவை அன்போடு நினைவு செய்ய வேண்டும். अपने आप से बातें करनी है. विचार सागर मंथन करते बाबा का शुक्रिया मानना है. தனக்கு தானே பேச வேண்டும். அது விசார சாகர மந்தன் பண்ணி பேசுனீங்கன்னா பாபா உங்களுக்கு சுக்ரியா கொடுப்பாரு. பாபா உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்வாரு. அந்த மாதிரி நீங்க ஞானம் யோகத்துல இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. வரதான், अपनी பவர்ஃபுல் ஸ்திதி மே ஸ்தித் ரஹ். தன்னுடைய சக்திசாலியான நிலையில் நிலைத்திருந்து மனசா துவாரா சேவா கர்னே வாலே, மனதின் மூலமாக சேவை செய்யக்கூடிய நம்பர் 1 சேவாதாரி பவ. நம்பர் 1 சேவாதாரி ஆகுக. यदि किसी को वाणी की सेवा का चांस नहीं मिलता है तो भी मनसा सेवा का चांस हर समय है ही. இப்போ ஒருவேளை வார்த்தைகளால் சேவை பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை, சான்ஸ் கிடைக்கல அப்படின்னா மனசா சேவை செய்வதற்கான சான்ஸ் ஒவ்வொரு சமயமும் உள்ளது. பவர்ஃபுல் அவரு सबसे बड़े से बड़ी சேவா மனசா சேவா है. பவர்ஃபுல்லாகவும் அனைத்திலும் மிக பெரியதிலும் பெரிய சேவை மனசா சேவையாகும். वाणी की सेवा सहज है लेकिन मनसा सेवा के लिए पहले अपने को पावरफुल बनाना पड़ता है. வார்த்தைகள் மூலமா செய்யற சேவை சகஜமானது. ஆனா மனசா சேவைக்கு பவர்ஃபுல்லா இருந்தாதான் பண்ண முடியும். வார்த்தைகளால யார் வேணா சேவை பண்ணிடலாம். ஆனா மனசா சேவைக்கு மனசுல சக்தி இருக்கணும், பவர்ஃபுல்லா இருக்கணும். சக்திசாலி ஸ்டேஜ் இருந்தாதான் மனசா சேவா பண்ண முடியும். वाणी की सेवा तो स्थिति नीचे ऊपर होते भी कर लेंगे लेकिन मनसा सेवा ऐसा नहीं हो सकती. அப்போ வாணியிலால் சேவா பண்ணணுன்னா நம்ம ஸ்திதி சப்போஸ் சரியில்லைன்னா கூட பேசிட்டு வந்துடுவாங்க. ஆனால் மனசா சேவா பண்ணணுன்னா மனசு நல்லா இருக்கணும். மனஸ்திதி நல்லா இருந்தால் தான் மனசா சேவா பண்ண முடியும். जो अपनी श्रेष्ठ स्थिति द्वारा सेवा करते हैं वही नंबर 1 सेवादारी फुल मार्क्स ले सकते हैं. யார் தன்னுடைய சிரேஷ்டமான ஸ்திதியின் மூலமாக சேவை செய்கின்றார்களோ அவர்கள்தான் நம்பர் 1 சேவாதாரி ஃபுல் மார்க்ஸ் அடைய முடியும். ஸ்லோகன் சொல்றாரு, लौकिक कार्य करते अलौकिकता का अनुभव करना ही सरेंडर होना है. லௌகீக காரியத்தை செய்து கொண்டிருந்தாலும் ஆனா அலௌகீக தன்மையை அனுபவம் செய்யக்கூடிய சமர்ப்பணம் ஆனவர் ஆகுக. இப்போ புத்தியை இறைவனிடம் சமர்ப்பணம் செஞ்சுட்டு நம்ம லௌகீக காரியம் பண்ணாலே அதுல அலௌகீக தன்மை அனுபவம் மற்றவங்க செய்வாங்க. अव्यक्त साइलेंस द्वारा डबल लाइट फरिश्ता स्थिति का अनुभव करो. अव्यक्त साइलेंस மூலமாக
डबल लाइट फरिश्ता स्थितिயை अनुभवம் செய்யுங்கள். जब डबल लाइट बन दिव्य बुद्धि रूपी विमान द्वारा सबसे ऊंची चोटी की स्थिति में स्थित हो, विश्व की सर्व आत्माओं के प्रति लाइट और माइट की शुभ भावना और श्रेष्ठ कामना के सहयोग की लहर फैलावो. தற்பொழுது டபுள் லைட் ஆகி திவ்ய புத்தி எனும் விமானத்தின் மூலமாக அனைத்திலும் மிக உயர்ந்த சிகரமாக இருக்கக்கூடிய ஸ்திதியில நிலைச்சிருந்து உலகத்திற்கு அனைத்து ஆத்மாக்களுக்கும் லைட் और माइट की शुभ भावना और श्रेष्ठ कामना का सहयोग की लहर फैलावो. உலகில் வாழும் அனைத்து ஆத்மாக்களும் மனசு லேசா இருக்கட்டும். அதே சமயத்தில் எல்லா ஆத்மாக்களும் நல்ல பவர்ஃபுல்லாக சக்திசாலியாக இருக்கட்டும் அப்படின்ற சுப பாவனை மற்றும் சிரேஷ்டமான விருப்பத்தோடு சகயோகம் அப்படிங்கிற அலையை பரப்புங்கள். इस विमान में बाप दादा की रिफाइन श्रेष्ठ मत का साधन பெட்ரோல் ஹோ. இந்த விமானத்தில் பாப் தாதாட்டிருந்து கிடைச்ச ரீஃபைண்டா இருக்கக்கூடிய சிரேஷ்டமான வழி, சுத்திகரிக்கப்பட்ட மிக சிறந்த வழி பெட்ரோலாக இருக்கட்டும் இந்த விமானத்துக்கு. உஸ்மே ஜரா பி மனுமத்து பரமத்துக்கா கிச்சடா நா ஹோ. இந்த ஸ்ரீமத்தில் மண்மத்து மற்றும் பரமத்து இருக்கக்கூடாது. டபுள் ரீஃபைண்ட் ஆயில் பெட்ரோல் போடுவாங்க. பெட்ரோல் அது வந்து ஃப்ளைட்டில் போடுற பெட்ரோலுக்கு 2 முறை 3 முறை சுத்திகரிப்பாங்க. அதில் மண்மத்தும் இருக்கக்கூடாது, பரமத்தும் இருக்கக்கூடாது, பியூர் ஸ்ரீமத்து, அதுதான் ரீஃபைண்டு ஸ்ரீமத்து அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் டபுள் மடங்கு ரீஃபைண்ட் ஆயிலாக இருக்கணும். மண்மத்து ஒரு முறை செக் பண்ணிவிடுங்க, பரமத்து இது 2மே இருக்கக்கூடாது. அது வந்து கிச்சடாவாக ஆகிடும், அது உங்களை பறக்க வைக்காது. மனது அப்படின்ற ஸ்திதி வந்து ஹையஸ்டாக இருக்கணும் அப்படின்னா மண்மத்து பரமத்து, மனம் போன போக்கில் போகிறது, மனுஷங்க சொல்கிறதெல்லாம் கேட்குறது, அதெல்லாம் விட்டால் தான் ஆத்மா பறக்கும். அப்படி அந்த ஸ்டேஜில் இருந்து லைட்டு மைட்டு மூலமாக சுப பாவனை மற்றும் சிரேஷ்ட காம்னா மூலமாக சகயோகம் பண்ணக்கூடிய அலையை பரப்புங்கள் அப்படின்னு சொல்கிறார். இந்த விமானத்தில் ரீஃபைண்டு சிரேஷ்ட மத்து இருக்கணும், ஸ்ரீமத்து, அதுதான் வந்து பெட்ரோலாக இருக்கணும். அப்புறம் வந்து கொஞ்சம் கூட அந்த பெட்ரோலில் மண்மத்து பரமத்து இருக்கக்கூடாது. அது 2ம் குப்பைங்க மாதிரி. அதை ரீஃபைன் பண்ணிவிடுங்க, சுத்திகரிச்சிடுங்க மண்மத்து பரமத்தை. ஒன்லி ஸ்ரீமத்தை. அவங்க விமானம் ஹைட்டில் பிறக்கும், அதாவது அவங்களுடைய ஸ்திதி வந்து ஹையஸ்டாக இருக்கும். அப்படி இருக்கக்கூடியவர்கள் ஆகுக. நல்லது. ஓம் சாந்தி.